சில விஷயங்கள் தப்பு வைப்போம், நமக்கு பிடிச்சவங்க பண்ணாலுமே தப்பு தான். தப்புன்றத நம்ம சொல்றது எதுக்கு? நான் பெரியவன், நான் சரியானவன், நீ தப்பானவன், நீ சரியில்லைன்னு சொல்றதுக்காக கிடையாது. சோ அது பிடிச்சவன் பிடிக்காதவன் தான் கிடையாது. இந்த விஷயம் தப்பு திருத்திக்கிட்டா, இப்போ இந்த விஷயத்த நம்ம செய்யறதுனால நம்மள அன்றி வேற நம்ம இல்லாம வேற யாரோ ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்க, இல்ல நாம பாதிக்கப்படுறோம் அப்படின்னா அதுக்காக நம்ம ஸ்டாண்ட் எடுத்து நிக்கணும். இல்ல இதனால ஒருத்தங்க பாதிக்கப்படுறாங்க, இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கால விக்ரம் சொன்னது சரி, இப்ப சொன்னது சரி. எனக்கு ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்ன, இது 2 வாரம் தான் இருக்கு, இந்த நேரத்துல விட்டாதீங்க. இந்த இப்போ இது இது இருக்குல்ல, இது வந்து ஒரு தனிநபர் கப்பு ஜெயிக்கிறதுக்கோ அதுக்கெல்லாம் விட பெருசு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வச்சுக்கோங்களேன், எப்பவுமே ஒருத்தர் தப்பான, இப்போ உங்க மனசுல என்ன இருக்கோ அது வெளியே வருது. இல்ல உங்களுக்கு தப்புன்னு தெரியாம ஒரு விஷயம் வெளியே வருது. சில நேரம் கேஷுவலா நம்ம பேசுற சில வார்த்தைகள் இருக்குல்ல, அதுல நம்ம காலகாலமா கேட்டு என்னெல்லாம் கேட்டு வளர்ந்துருக்கோமோ சில தப்பான விஷயங்கள் நம்ம கேட்டு வளர்ந்துருக்கோம், அது தன்னால வந்துடும். ஆனா நம்ம நமக்கு இப்ப எனக்கு ஒருத்தர் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன தெரியுமா நினைப்பேன், அவன் மனசுல இருக்கிறதெல்லாம் பேசிடு, அதுக்கான அந்த செயல்களுக்கான வினையை அவங்க அனுபவிக்கிட்டோம். எனக்கு எக்ஸாக்டா நான் ஜோ சொன்னதான் ட்வீட்டா போட்டிருக்கேன். இத இத அதாவது எந்த விலையுமே கொடுக்காம, நான் செஞ்சதுக்கு எந்த விலையுமே கொடுக்காம ஒருத்தர் வந்து இந்த ரைட்ல வாங்கிட்டு போயிட்டாருன்னா கடைசி வரைக்கும் ஒரு மாற வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதெல்லாம் செஞ்சா கூட இந்த உலகம் என்ன ஏத்துக்கும் அப்படின்றது ஒருத்தருக்கு அது வந்துடக்கூடாது. எனக்கு அந்த ரைட்டில் கிடைக்கல, அது ஒண்ணு மட்டும் தான். நான் ஏதோ ஒரு ட்வீட் போடுமே, எனக்கு ஐ நாட் பி ஹாப்பி இஃப் கானா வில் நாட் வின்ஸ். இந்த குவாலிட்டியை திருத்திக்காம, குறிப்பா பொண்ணுங்க விஷயத்துல அவர் பேசுறது இருக்குல்ல, இப்ப நிறைய பேர் சொல்றாங்க அவர் பொண்ணுங்களுக்காக கூட பாட்டு பாடி இருக்காரு, நீங்க இப்படி சொல்லாதீங்க அப்படின்னு. அது கிடையாது. இப்போ தன்னால நம்ம பாடும்போது, நம்ம பேசும்போது, நம்மளோட தாட்ஸ்ல சில தாட்ஸ் நமக்கு வந்து அது வந்து தன்னை போல நம்மகிட்ட இருக்கும். மிசாஜினிஸ்டுக்கான தாட்ஸோ இல்ல இதுவோ, அதை நம்ம பேசும்போது யாராவது ஒருத்தங்க எதிர்த்து சொன்னாங்கன்னா இல்ல இது அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம அதுக்கு என்ன கவுண்டர் பண்ணக்கூடாதுன்னா, நான்லாம் யார் தெரியுமா, நாளா பொண்ணுங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுறது தெரியுமா, அந்த ஏரியாவுக்கு போகக்கூடாது. இந்த செயல் அவங்க நம்ம கிரிட்டிசைஸ் பண்றதுன்றது அந்த பர்டிகுலர் செயலுக்காக. அண்ட் குறிப்பா எனக்கு இந்த இப்ப நீங்க அமைதியா இருந்துருங்கன்றது இருக்குல்ல, அது என்ன பிரச்சனை இருக்குன்னா, இந்த 2 வாரம் அவங்க அமைதியா இருந்துருவாங்க, அதுக்கப்புறம் வெளியே பேத பண்ண தானே போறாங்க. அதுக்கு இந்த 2 வாரம் மக்கள் முன்னாடி பேசிடுங்க. வெளியே வச்சு இப்ப ஏதோ ஒரு இன்டர்வியூலயோ இதுலயோ யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்பாங்கல்ல ஒருத்தர், சார் இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசுனீங்க, இதுக்கப்புறம் கூட உங்களுக்கு கப்பு கொடுத்துட்டாங்க, ஆனா உங்களுக்கு இது இதுவா இல்லையான்னு கேட்பாங்க. அப்போ இப்ப உள்ளே கிரிட்டிசம் எதுக்காதவரு வெளியே வந்து ஏத்துக்க மாட்டாருதான். ஆனா அந்த அந்த கேள்வி அந்த கேள்வி ஒருத்தருக்கு முடிச்சிடறேன். நான் உங்களை குறையா சொல்றதுக்காக இதை வரல, எனக்கு அந்த கருத்துல வேற கருத்து இருக்குன்னு சொல்றேன், அவ்வளவுதான். இல்ல நீங்க சொல்றது கரெக்ட். நான் ஒண்ணு நீங்க என்னால கரெக்டா அதை ஆர்டிகுலேட் பண்ண முடியல, நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. நான் 100% அக்ரீட் இது. இல்ல புரிஞ்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இதை வெளியே ஒருத்தர் சொல்றாருல, எனக்கு மனசுல என்ன இருக்குன்னா, இப்ப அவருக்கு பேசுறாருல, அது பேசுறதுக்கான இது இப்ப வெளியே வருவாங்க, யாராவது ஒருத்தவங்க கேள்வி கேட்பாங்களா, கேள்வி கேட்கும்போது சார் இதை பண்ணிட்டீங்க, நீங்க இதை பண்ண நீங்க தப்பு, இப்படி ஒரு விஷயத்த எப்படி பண்றீங்க, நீங்களே இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் பாருங்க, நீங்க என்ன என்ன மலரணும்னு நினைக்கிறீங்க, அவர் வந்து ஒரு சமூக நீதியும் சமத்துவமும் மலரணுன்றதுக்காக அதுக்காக பாடல்கள் பாடுற ஒருத்தர் தான். அப்புறம் என்ன பண்ணணும்னா, இங்க பாருங்க, இதெல்லாம் எப்படி அதுக்காக பாடுற பாடல்களோ அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம நார்மலைஸ் பண்ணக்கூடாது சொசைட்டில. பொண்ணுங்களை திட்டியோ உடைகளை இது பண்ணியோ நம்ம பாட்டு பாடுறதுன்றது இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு தாட் தான். ஆண் தான் நினைச்ச உடையெல்லாம் போடலாம், அவனுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது, அவனை யாரும் விமர்சிக்க மாட்டாங்க, அவனை யாரும் கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா பொண்ணு வந்து இதை வச்சு கேரக்டர் இது பண்ணுவாங்க, அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அதை பண்ணக்கூடாது. உடைகள் கம்மியா இருக்கு, மேக்கப் அதுவா இருக்கு இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு அவருக்கு புரிய வரும். நான் என்ன சொல்றேன், இந்த கேள்விக்கு வெளியே வந்து யாரோ கேள்வி கேட்கறான்னு இன்டர்வியூல எப்படியும் ஒரு 5-10 இன்டர்வியூஸ் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது எல்லாரும் ஒரு 2-3 பேர் இந்த கேள்வியை கண்டிப்பா கேட்பாங்க. கேட்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன தோணும்னா, அப்பைக்கு அவங்க மாத்தி அவங்க அப்பைக்கு இல்ல நான் வந்து சும்மா விளையாட்டா சொல்றேன் சார் அதுன்னு சொல்லிட்டு அதை சமாளிச்சிருவாங்க. ஆனா ஒரு கேள்வி இருக்குல்ல, அது மனசுல அவங்களுக்கு வச்சுட்டாங்கன்னா அது இருந்துகிட்டே இருக்கும். நாளைக்கு வேற ஏதோ ஒரு விஷயம் செய்யும்போது கூட அவங்களுக்கு டக்குன்னு தோணும், ஐயோ அன்னைக்கு ஒருத்தவங்க அவங்களை கேள்வி கேட்டாங்கல்ல, இது பண்ணக்கூடாது நம்ம அப்படின்றது. சோ நான் என்ன சொல்றேன், இந்த 2 வாரம் அவர் வாய் மூட்டை அமைதியா இருந்து இந்த எண்ணத்தை மனசுக்குள்ளேயே இன்னும் வச்சுக்கிட்டு வெளியே வந்து இன்னொரு 30 வருஷம் பண்றதுக்கு உள்ள அவர் பேசிட்டு அதுக்கான விளைவுகளை அவர் அனுபவிக்கட்டும். நமக்கு யாரா வேணும் இருக்கட்டும், நம்ம பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, அவங்க செய்யற அந்த செயலை செஞ்சுட்டு அந்த செயலுக்கான இதை அனுபவிக்கட்டும். உள்ளக்கே மூடி வச்சிருந்தாதான், அதை பத்தி டிஸ்கஷன் நடத்தாம இருந்தா தான் அது தெரியாதுன்னு சொல்றேன். யாரா இருந்தாலும் சரி, அவங்க கிளாஸ் என்ற சொல்ல போறோம், அவங்க தான் மாத்திக்க போறாங்க, அவ்வளவுதான். அப்புறம் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு
ஒரு ப்ராக்ரசிவ் சொசைட்டின்றது எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னா, தவறு செஞ்ச ஒருத்தங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கறதுல இருக்கக்கூடாது. அவங்க இதை மாத்திக்கணும்ன்றதுல இருக்கணும். அவங்க இதோட அழிஞ்சு போயிடணும் அவங்கன்றது இல்லை நம்மளுடைய எண்ணம். அவங்க வந்து இதை திருத்திக்கிட்டா அவங்க மட்டும் இல்லை எல்லாரும் நல்லா இருப்போன்ற மேட்டர் தான் அது. ஸோ நோ இண்டிவிஜுவல் இஸ் பிக்கர் தென் த சொசைட்டி. அதான் நான் சொல்லுவாங்க. சூப்பர் சூப்பர் தோழர், நன்றி. ப்ரோ நீங்க இன்டர்வியூல இந்த கொஸ்டின் கேக்குறீங்க மறக்காம கானா வினத்தி இருக்கும்போது அவருக்கு சொல்லவா வேணும்? கண்டிப்பா கண்டிப்பா கேட்பேன். ஆமா, இத அவர் நழுவுனாலும் நீங்க விடக்கூடாது. இத கரெக்டா அவர் புடிச்சலாம். இவங்க சொல்றாங்கல்ல ஒயிட் வாஷ்ன்ட்டு. சாண்ட்ரா இன்டர்வியூல உட்காரட்டுமே, சம்பவத்தை பாருங்க. சாண்ட்ராவும் நீங்க நல்லா கேட்கணும். சாண்ட்ராவும் நீங்க கேட்டுருவீங்க எனக்கு தெரியும். கானாவினருக்கும் மறக்காம கேட்டுருங்க. இதெல்லாம் கேட்கணும். ஆமா, இது கரெக்ட். எல்லாம் எனக்கு ஜோ சூப்பரா இருந்துச்சு. ரஜினியோட இன்டர்வியூ எனக்கு ரொம்ப அவர் அதை எடுத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பரவாயில்லைங்க, வெளியே போனா அவங்க நல்லா இருக்கட்டுங்க அப்படின்னு சொன்னது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு இதுல அவர் பேசும்போது அது என் சேனல்ல சொன்னாங்க தோழர். அதுக்கப்புறம் இவனுங்க அந்த இன்டர்வியூ முழுசா பார்க்காம இவனுங்க நான் என்னமோ ஒயிட் வாஷ் பண்றேன்னா அந்த இன்டர்வியூல 4100 கமெண்டோ சம்திங் ஃபுல்லா பிரஜனை கழுவி ஊத்தி பிரஜனுக்கு தனியா டேக் பண்ணி அசிங்கசியமா பேசி கடுப்பேத்தி விட்டு இப்ப அந்த மனுஷன் செம்ம காண்டாகி 2 பேரும் இந்தியா கிளிட்ஸ் ரவுண்ட் டேபிள்ல கலாச்சி. அது பரவாயில்ல. சரி, நான் இன்னொன்னு சொல்றேன். அவங்க என்னதான் இருந்தாலும் நம்ம ஒருத்தருடைய இப்போ எனக்கு அவரோட கேம் பிளே சுத்தமா பிடிக்கல. ஆனா ஒருத்தரோட மனநிலையில இருந்து அதை பார்க்கணும். நமக்கு என்னதான் இருந்தாலும் நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தவங்க எத்தி கீழே தள்ளுறத கண்ணால பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 24 ஹவர்ஸை கடத்துறது. அந்த இன்னொன்னு முன்ன மாதிரி இல்ல பிக் பாஸ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 1 hour வரும், அடுத்த நாள் தான் ஆக்சுவலா ஷோ பார்க்கும் போது தான் தெரியும்ன்றது இருக்குல்ல. அப்படி பார்த்துருந்தாருன்னா அது ஒரு 10 நிமிஷம் கோத்ரூ பண்ற ஒரு விஷயம். ஆனா முன்னாடி நாள் இங்க ஸ்கூப் அது இதுன்னு சொல்லி வந்துருச்சு. இல்ல தோழர், ஆக்சுவலா உங்க எல்லாருக்கும் தெரியறதை விட அதிகமா அவருக்கு 48 மணி நேரம் ஒருத்தர் அதை கோத்ரூ பண்ணி இருந்திருக்காருல்ல. கிட்டத்தட்ட ஒரு 48 ஹவர்ஸ் அதை கோத்ரூ பண்ண ஒருத்தருக்கு ஆப்வியஸ்லி பத்தட்டா இருக்குதான் செய்யும். அது தப்பு கிடையாது. அப்புறம் இன்னொன்னு எனக்கு இன்னொன்னு நம்ம அத இந்த நேரத்துல இம்பல்சிவா சில வார்த்தைகள் வரும்ல. அவர் இப்பவுமே இம்பல்சிவா இந்த வார்த்தையை விட்ட மாதிரி எனக்கு தெரியல. அவர் வந்து விமர்சிச்சிருக்காரு, அதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான். இந்த அந்த வெளியே வந்துட்டு நான் உள்ள போற வரைக்கும் அவன் இருந்தா அவ்வளவுதான் சொல்லி ஒரு தியேட்டர்ல இருந்து வெளியே வரும்போது ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. அது கூட கொஞ்சம் ஆமா, அந்த பிரஸ் மீட்டுக்கும் என்னுடைய இன்டர்வியூக்கும் டோட்டல் கான்ட்ராஸ்டிங்கா இருக்கும். அவருக்கு அது கிடைச்சிருச்சு. என் இன்டர்வியூக்கும் இந்தியா கிளிட்ஸுக்கும் டோட்டல் கான்ட்ராஸ்டிங்கா இருக்கும். ஆமா, அதான் நம்மள யார் ஒருத்தங்க என்னவா இன்ஸ்டிகேட் பண்றாங்களோ அதை பொறுத்தா நம்மளுடைய இமீடியட் ரெஸ்பான்ஸ் இருக்கும். அது இன்ஸ்டிகேஷன் பண்ணதுல வர்றதுதான் வச்சுக்கோங்க. ஆனா கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா நியாயமா என்ன பண்ணிருக்காங்க அவர் கூட அந்த இந்தியா கிளிட்ஸ் இன்டர்வியூ நான் பார்த்தேன். அதுல என்ன சொல்லியிருப்பாரு, ஏங்க உண்மையா இருந்திருந்தா உண்மையிலே அந்த பையன் காலில் வந்திருந்தா வெளியே வந்து எனக்கு ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணிருப்பான்ல, அதை பண்ணலன்னு சொன்னாரு. அது நியாயமான பாயிண்ட் தான் அவர் சொன்னது. அந்த சரி, அப்கோர்ஸ் நீங்க ஒருத்தன் காலில் விழுந்து நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, இம்மீடியட்டா உங்களுக்கு என்ன தோணும்? இப்ப அதை இன்னொரு கேள்வி கேட்டாரு. இப்போ கமருதீன் இதே இடத்துல வெளியே இருந்து கமருதீன் அக்கா உள்ள இருந்து ரஜினி தான் அவங்களுக்கு பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் கமருதீன் இப்படிதான் ஜாக் பண்ணியிருப்பாரு. அப்போ அவர் சொன்ன பதிலும் எனக்கு வேல்டா தான் பட்டுச்சு. என்னன்னா உண்மையிலே காலில் வந்து மன்னிக்கிறது உண்மைன்னா நீ வெளியே வந்தோடனே ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணிருக்கோம்ல, சில பேருக்கு கில்ட் இருக்கும். ஐயோ இவங்களை எப்படி ரீச் அவுட் பண்றதுன்ற தயக்கம்லாம் இருக்கும். பட் அது ஓகே. பட் அவரோட சைட்ல இருந்து அவர் சொன்னதுல எனக்கு இந்தியா கிளிட்ஸ் இன்டர்வியூலயுமே எதுவும் அவர் தப்பா சொன்ன மாதிரி தான் தெரியல. அவர் கம்பேரிட்டிவ்லி பெட்டரா தான் ஹேண்டில் பண்ணிருக்கேன். நிறைய பேர் எனக்கு வந்து சொல்றாங்க, அதை நான் இன்னும் பார்க்கல. இல்ல ஜோ, நான் பார்த்தேன். அது எதுவும் எனக்கு தப்பாலாம் தெரியல. எதுவும் அப்படி ஏங்க இன்னொன்னு ஒருத்தர் இந்த அளவுக்கு கூட அந்த என்னங்க அநியாயமா இருக்கு. ஒருத்தர் என் கண்ணு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி ஏங்க நான் சொல்றேன். ஆனா அசால்ட்டா தான் ஒய்ஃப ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்றாருன்னு வச்சுங்களேன், அவரை பேப்பர் அப்படின்றாங்களே, இவெல்லாம் எவ்வளவு பெரிய தற்குறியா இருப்பாங்க. அதை தாண்டி இன்னொன்னு இந்த நடிக்கிறாங்கன்னு சொல்ற மேட்டர் இருக்குல்ல, அதுலயுமே எனக்கு வேற கருத்து இருக்குங்க. என்னன்னா இந்த பேனிக் அட்டாக் அது நடிக்கிறாங்கன்னு சொல்ற கருத்து இருக்குல்ல, அதுலயுமே எனக்கு வேற கருத்து இருக்கு. நான் இன்னொன்னு அந்த சப்ஜெக்டே இருக்குல்ல, சப்ஜெக்ட் எதை பொறுத்தது அப்படின்னா, நாம இப்ப இவங்க உன்னை காசு பண்ணதுனால ஒருத்தங்களுக்கு என்ன ஆயிருக்குன்றத பொறுத்துதான். அவங்களுக்கு அது உண்மையிலேயே ஆச்சா இல்லையா, அது தேவையில்லாத டாபிக். யாருக்கு தெரியும்? அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது என்ன ஆயிருக்குன்றது. நாம வந்து தோழர், நாம வந்து ஆக்ஷன்ஸை பேசுறோம், அவங்க ரியாக்ஷன்ஸை கொஸ்டின் பண்றாங்க. எக்ஸாக்ட்லி. நம்ம ஆக்ஷன்ஸை கொஸ்டின் பண்ணும்போது மட்டும்தான், இல்ல கிரிட்டிசைஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஆக்ஷனை ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அடுத்து பண்ணாம இருப்பாங்க. நீ ரியாக்ஷன்ஸ் கொஸ்டின், இப்போ நான் வந்து ஒருத்தர் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அடிச்ச செயல் தான் தப்பு. உனக்கு வலிக்கவே இல்லைல்ல அப்படின்னா, டேய் எனக்கு வலிச்சுதான் இல்லையான்றத நான் தான் சொல்லணும். அதை பத்தி அது எனக்கு இன்னொன்னு 3வது ஆள் நம்ம பாக்குறோம், நம்மளாம் ஸ்பெக்டேட்டர்ஸ், நமக்கு அது தேவையே கிடையாது.
அவங்களுக்கு வலிச்சுதா நிஜமாவே? எவ்வளவு வலிச்சுது உண்மையிலேயே அவங்களுக்கு? இதெல்லாம் என்ன கேள்வி? அவங்களுக்கு என்ன ஆச்சோ அது அவங்கதான். அதான் சொல்றேன்ல, ட்ரெயின்ல இருந்து விழுந்து தப்பிச்சவனும் இருக்கான், படிக்கட்டுல இருந்து உருண்டு செத்தவனும் இருக்கான். ஸோ இது எங்கன்றதெல்லாம் தெரியாது. ஆனா நடக்கும். சரி, ஓகே தோழன். ஒரே நிமிஷம். நான் கேஸ்க்கு ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்காங்க. வாங்க ஹாய் கேஸ்கேட். ப்ரோ. கேஸ்கேட் பர்சனலா உங்களுடைய எடிட்டிங்க்கு நான் ஃபேனுங்க. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ். நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல வந்தேன். நீங்க எடுக்கிற இன்டர்வியூஸ் அண்ட் நீங்க வந்து சோஷியல் மீடியால வந்து என்னென்னலாம் நம்ம கொஸ்டின் பண்றோமோ உள்ள இருக்கவங்கள்ட்ட அதெல்லாம் கிளியர் பண்றதுலாம் ரொம்ப நல்லா இருக்கு. எஸ்பெஷலி இந்த கானா வினோத் ரம்யா இஷ்யூல இருந்து நிறைய விஷயம் நீங்க வந்து அதை கிளியர் பண்ணி விட்றீங்க எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. ஸோ அது வந்து அவங்க அவங்க நேமும் அவங்க கிளியர் ஆகுது. நிறைய நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ பாசிட்டிவா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல்சோ நெகட்டிவா இல்ல அதுதான் நான் எல்லாருக்கும் பண்றேன். யா யா சேம் நான் திங். இங்க வந்து ஒரு ஆளுக்கு யா யா பண்ணல. இவனுக்கு என்னமோ நான் ஒயிட் வாஷ் ஒரு ஆளுக்கு இல்ல பண்றேன்றாங்க. அது கனிக்கு பண்ணியிருக்கேன், கரெக்ட் கரெக்ட் சாண்ட்ராக்கு கரெக்ட். பண்ணியிருக்கேன், யா 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 அதுதான் நான் சொல்ல வந்தேன். கானா வினோத்துக்கு பண்ணியிருக்கேன். யா இல்ல என்னன்னா இது மட்டும் இல்ல, ஆல்சோ நெகட்டிவா இப்படி பேசுறாங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கேட்டு நீங்க பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. பிளஸ் இது இன்னொன்னு நம்ம மெயினா பேச வந்தது என்னன்னா, நீங்க ஏன் கானா வினோத்துக்கு பண்றீங்கன்றத குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னா, உள்ள 2 பேர், ஒன்னு கானா வினோத், இன்னொன்னு அரோரா. இவங்க 2 பேருக்கான இந்த ப்ரீ ஜட்மெண்டல் ஒரு ப்ரிஜுடைஸ்டான ஒரு ஒப்பீனியனை வச்சு ட்ரீட் பண்றது யாருக்கு நடக்குதுன்னா கானா வினோத்துக்கு அரோராக்கும் தான். ஸோ அதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு மெயினா. இங்க ஈவன் சீசன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே இப்போ நான் பர்சனலி பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே அதிகமா கிரிட்டிசிசம் வச்சிருக்க மாட்டேன் என்னோட போஸ்ட்ல எல்லாம். என்னன்னா நம்ம என்ன சொன்னாலும் அவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்கன்றத வச்சு வந்து அவங்கள ஸ்லட் ஷேம் பண்றதும் அவரை ஸ்டீரியோ டைப் பண்றதும் நடந்துட்டு இருக்கு தொடர்ச்சியா. சோ இத வந்து இதனாலதான் மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணிட்டு இருந்திருக்கோமே. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நீங்க இப்ப எஸ்பெஷலி கானா வினோத் ஃபேன்ஸ் இருக்கட்டும், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு எதுக்காக அவரை சப்போர்ட் பண்றோம், அவரை வந்து ஸ்டீரியோ டைப் பண்றாங்க, அவரை வந்து ஒரு இதை சொல்லி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவர் கூட நிக்கிறப்போ, நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆப்போசிட்ல அவருக்கு எதிரா இருக்கிற பொண்ணை வந்து ஸ்லட்சயம் பண்ணிட்டு இருக்கீங்க இங்க இருக்கிறவங்க. சோ இது வந்து எப்படி நியாயமா இருக்கும்? நீங்க அவரை வந்து இப்படி நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வச்சு அவரை அட்டாக் பண்ணா நீங்களும் அதை பண்றீங்கன்னா என்ன வித்தியாசம் இருக்கு? எதுக்காக நீங்க நிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இப்போ நீங்க அவரோட கமெண்ட்ஸ் வந்து தப்பா இருக்கு, மிசோஜினிஸ்டிக்கா இருக்கு, இந்த மாதிரி அவர் பேசுறாருன்னா அதை நம்ம சொல்றோம். இங்க யாருமே ஒழுங்கு கிடையாது. எல்லா ஆண்களுக்குள்ளயுமே அந்த ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா நம்மளோட சொசைட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படி. சோ அதுல இருந்து வெளியில வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது அவங்களுக்கு அதை வந்து அவங்க அதை லேர்ன் பண்ணிக்கணும், அதை வந்து அவங்களுக்கு கைட் பண்ணணும், அவங்கள தப்ப நம்ம எடுத்து காட்டணும். அதுல இருந்து மாறுறவங்கள நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். இல்ல நான் மாற மாட்டேன், அப்படிதான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்றதுதான் இருக்கு. இப்போ அவர் வந்து அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்கன்னா, அவங்க இவரை அப்படி ட்ரீட் பண்றது இல்ல, இவங்களை அப்படி ட்ரீட் பண்றது இல்ல, அவங்க ஒய்ஃபை இப்படி ட்ரீட் பண்றது இல்லன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. பிடிச்சவங்கள்ட்ட ஒரு மாதிரியும் பிடிக்காதவங்கள்ட்ட அந்த ஒரு பண்பை காட்டுறாங்க அப்படின்னா அதை நம்ம சுட்டி காட்டுறதுல எந்த தப்புமே கிடையாது. இத வந்து நீங்க அப்படி சுட்டி காட்டுறவங்கள நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்கிலீஷ்ல அட்டெண்ட் பண்றீங்க. லைக் இப்ப அரோராக்காக நாங்க பேசுறோம் அப்படின்றப்ப எங்களை வந்து அந்த சிம்பிள் வச்சு பேசுறது, இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அதை பண்ணிட்டு இருந்தாங்க. ரெட் கார்டு வாங்கிட்டு போனவங்களோட ஃபேன்ஸ் வந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கானா வினோத் ஃபேன்ஸும் இதை பண்றதை வந்து என்னால ஏத்துக்கவே முடியல. ஆல்சோ இப்ப கானா வினோத்தை மொத்தமாவும் எங்களால அட்டாக் பண்ண முடியல. ஏன்னா அந்த இடத்துல வந்து இங்க வாட்டர் மெலான் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அவரை வந்து அவர் வந்த இடத்த வச்சும் அவரை ஜாதி ரீதியா அவரை வந்து அசிங்கப்படுத்துறதும் வந்து ரொம்ப அப்படி போயிட்டு இருக்கு. சோ நீங்க வந்து இப்போ ஒரு விஷயம் நாங்க கிரிட்டிசிசமா வைக்கும்போது அதை நீங்க இப்படி இப்படி நீங்க அட்டாக் பண்றது சுத்தமா நல்லா இல்ல. இதை நான் எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஆல்சோ டோட்டலா எதிரியும் கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு கேம் ஷோ. இதுல வந்து அப்புறம் வந்து அரோராக்கு டைட்டில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இவ்வளவு பண்றோம் அப்படிலாம் கிடையாது. நான் வந்து என்ன அரோரா ஃபேனுன்னு கூட நான் சொல்லிக்க மாட்டேன். அரோராவோட கேம்ல கிரிட்டிசிசம் இருக்கான்னா இருக்கு. ஆனா அதை சொல்லாததுக்கு ரீசன் வந்து என்னன்னா, என்ன சொன்னாலும் கீழே வந்து ஸ்லட் ஷேமிங், பலூன் சிம்பிள் போடுறது, இந்த மாதிரி ஒரு மாதிரி கேவலமா நடந்துக்கிறாங்க. சோ என்னன்னா ப்ரோ, இந்த இந்த இது வந்து ஸ்டாப் பண்ணும். ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறோம்னா அதை ஏத்துக்கோங்க, வந்து ஸ்லட்சியம் பண்ணிட்டு சுத்தாதீங்க. ஆல்சோ ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றது, இதெல்லாம் வந்து இந்த ஃபேண்டம்க்கு நான் எதிர்பார்க்கல. வேறவங்க செய்யறாங்கன்னா அது ஓகே. ஒரு அபியூசர்ஸ் கூட்டமே ஒரு ஃபேண்டம்ல இருந்தது, அவங்க பண்றாங்கன்னா ஓகே, அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேனா இந்த சென்ஸ் அப்படிதான் பண்ணுவாங்கன்னு சொல்ல வரேன். அதை நான் ஏத்துக்கல. அப்படிதான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். பட் இட்ஸ் ரொம்ப டிசப்பாயிண்டிங் தட்ஸ் கமிங் ஃப்ரம் கானா வினோத் ஃபேண்டம், சீரியஸ்லி. ஸோ இதுதான் சொல்ல வந்தேன் ஜோ ப்ரோ. ஸோ இதுக்கு மேல என்ன என்ன எக்ஸ்பிளைன் பண்றது தெரியல. எனக்கும் எனக்கும் யா எனக்கும் அதே யா ஃபீலிங் தான் யா கேஸ்கோ. ப்ரோ. நான் கானா வினோதுடைய நண்பருடைய வீட்டுக்கெல்லாம் நான் போய் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். ஓகே. நான் ஒருத்தங்க வீட்டுக்கு போய் இன்னொருத்தங்களை எடுத்த ஒரே இன்டர்வியூ கானா வினோதுடைய ஃப்ரெண்டு தான். அதுக்கப்புறம் அரோராவுடைய ஃப்ரெண்டு ரியா. ஆனா ரியாவை ஒரு பிக் பாஸ் ரிவ்யூவரை தான் எடுத்தேன். ஏன்னா அது ஒரு லாங் டைம் பெண்டிங்கா இருந்துச்சு ரியாவை. ஏன்னா ரியா வந்து 2 வாட்டி இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க எங்க சேனலுக்கு, 2 வாட்டியுமே நான் போல. ஸோ அதனால 3வது லாங் டைம் பெண்டிங், அது கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக போனேன், பண்ணிட்டேன்.
ஸோ பேசிக்கலி இங்க தாட் ப்ராசஸ் என்னன்னா, ஒவ்வொருத்தவங்களுடைய கேமை வச்சு கிரிட்டிசைஸ் பண்ண எல்லாருக்குமே உரிமை உண்டு. ஓகேவா? நான் வியூவர், நான் இது என்னோட வியூ, நான் கிரிட்டிசைஸ் தான் பண்ணுவேன்னா தாராளமா பண்ணுங்க. ஆனா அபியூஸ் பண்றதுக்கு, நீங்க வியூவரா இருக்கேன், நான் அபியூஸ் பண்ணுவேன், அது என் இஷ்டம்னீங்கன்னா, அது இஷ்டம் கிடையாது, அது கிரைம். நான் ஹேஷ்டேக் போட்டு கேவலமா தான் பேசுவேன். அந்த ஹேஷ்டேக் பீடையா இருக்கட்டும், ஹேஷ்டேக் பலூனா இருக்கட்டும். எனக்கு 2மே ஒண்ணுதான். எதுவுமே பண்ணாதீங்க. ஓகேவா? அப்படின்றது என்னுடைய கருத்து. அத நான் எப்பவுமே எல்லா சீசன்லயுமே நான் வைப்பேன். அதே மாரி தான் இந்த சீசன்லயும் வச்சேன். இதே சீசன்ல இருக்கவங்க சொன்னேன். ஆனா அவங்க என்ன அத கொண்டு போறாங்கன்னா, நம்ம வந்து இத செய்யாதீங்க அப்படின்னு சொல்றது வந்து த்ரெட்டனிங்கா பார்க்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க. ஏய் அது த்ரெட்டனிங் கிடையாதுடா. அது ஒரு நல்ல விஷயம் சொசைட்டிக்குன்றது அவங்களுக்கு புரியல. இவங்க எவ்வளவு டபுள் ஸ்டாண்டர்டா இருக்காங்கன்னா, அவங்க போட்டோவ யாராவது பயன்படுத்துறாங்க, அவங்களுக்கு ஒரு ஃபேக் ப்ரொஃபைல கிரியேட் பண்றாங்கன்னா, வலிக்குது. அவங்களுக்கு ஒரு ஹேஷ்டேக போட்டு அவங்கள அசிங்கமா திட்டுறாங்கன்னா வலிக்குது. "ஜோ ப்ரோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஜோ ப்ரோ இவன் மேல கம்ப்ளைண்ட் குடுக்கணும்னு" என்கிட்ட வராங்க. ஆனா, அதே அவங்க மறுபடியும் போய் இன்னொரு 4 கண்டஸ்டன்ட்ட பண்றாங்க. கேட்டா நான் வியூவர்ன்றாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு கேவலமான செயல். உங்களுக்கு நடக்கும்போது வலிக்குதுல்ல. அப்ப அடுத்தவனுக்கும் அப்படித்தானே வலிக்கும். அ ஒரு கேம் ஷோல. அ அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் எனக்கு அத வேற இருக்குது. மார்க் சொல்லுங்க தோழர். பண்றாங்க. ஏன்னா, இவர் ஒரே கேஸ் தான் போடுவாரு. அதுக்கான ஆக்ஷன்லாம் கிடையாது. சும்மா வாயிலே வடை சுடுவாரு அப்படின்னு அது வேற ஒரு கும்பல் இது லாஸ்ட்லைன் அவங்க என்ன வேணா வாயில வட சொல்லட்டும். ஓகேவா? அதாவது ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் என்ன கேஸ் குடுத்துருக்கேன். நான் அதுக்கு எப்ப ஆக்ஷன் வரும் எல்லாமே எனக்கு தெரியும். நான் லீகலா ஒருத்தன ஹேண்டில் பண்ணிட்டேன்னா, அவன் பிளஸ்டு. நான் லீகலா ஒருத்தன ஹேண்டில் பண்ணலன்னா, அவன் நிலைமை என்னன்னு அவனுக்கு அவனுக்கு கொஞ்ச நாள்ல தெரியும். அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் கீரிப்புல்லு. நல்லா சொல்றேனே, நான் எல்லாரையுமே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். நான் இங்க வந்து பாரபட்சம்லாம் பார்த்ததில்ல. எனக்கு அப்யூஸ்மென்ட் பண்ண யாருமே பண்ணாதீங்க. அவ்வளவுதான். இங்க நான் 1 ஆள், 2 ஆள் இல்ல. இங்க எல்லாருமே மாறிடுறாங்க. எனக்கு பயமா இருக்கு. இப்ப எனக்கு ரொம்ப ஒரே ஒரு விஷயம் எனக்கு ஒரு ஒரு விஷயம் தான் எனக்கு சுத்தமா இப்போ வரைக்கும் புரியல. மாயா சீசன்ல பிரதீப்புக்கு ரெட் கார்ட் குடுத்தாங்க. கரெக்ட்டா? கரெக்ட். அப்ப மாயாவுக்கு சப்போர்ட் பண்ண அந்த குரூப் ரெட் கார்ட் பிரதீப் குடுத்தது நியாயம் தான். உங்களுக்கு என்ன காரணம் தெரியுமா? நெறைய விஷயங்கள் இருக்கும். சேனல் குடுத்துச்சுன்னா அது கரெக்ட்டா இருக்கும். அப்படின்னு பேசின அதே குரூப், சேம் செட் ஆஃப் பீப்பிள். ஓகேவா? ஒரு மாற்றமும் இல்ல. பிசிறு தட்டல. சேம் குரூப் இப்ப சேனல திட்டுது. ரெட் கார்ட் தப்புன்னு சொல்லு. ஆனா இது என்ன கொடுமைன்னா, 7வது சீசன்ல என்ன அசிங்கமா திட்டுன அதே குரூப் தான். 8வது சீசன் ஜாக்லினுக்கு நான் வந்து லாஸ்ட்டா வந்து சப்போர்ட் பண்ணும்போது என்ன கூப்பிட்டு வச்சு, "வாங்க ஜோ நீங்க பேசலாம். வாங்க ஜோ, வாங்க ஜோ, வாங்க ஜோன்னு" பேசி என்னுடைய எல்லா போஸ்டையும் ரீட்வீட் பண்ணி, என்கிட்ட நல்லா பேசின அத்தன பேரும் சீசன் 9ல மறுபடியும் பார்வதி, மறுபடியும் என்ன வந்து தவறா பேசுறாய்ங்க. சீசன் 10ல வேற யாராவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க திருப்பி சப்போர்ட் பண்ணா, மறுபடியும் வெட்கமே இல்லாம என்கிட்ட வந்து பேசுவாங்கன்னு நெனைக்கிறேன். யார்றா நீங்க? நீங்க அதாவது சீசன் 8ல இவங்க இப்ப இந்த பார்வதி ஹோஸ்டுக்கும், அந்த பேட்மேனுக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா? ஞாபகம் இருக்கா? ஜாக்லின் ஃபேனுக்கும், ஆமா பேட்மேனுக்கும். ப்ரோ. ஏன்னா முத்துக்குமரனுக்கு பிஆர் பண்ணிட்டு இருந்தாரு. வெளியிலயும் உள்ளேயும் அப்ப என்ட்ரி. அப்ப இந்த நபர் அவரு கொண்டாட்டத்துக்கு போம்போது, இவங்க வந்து அவர கீழ இருந்து கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லி இவங்க ஸ்பேஸ்ல பேசினாங்க. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் அது இருக்கு. அது இவரல்ல ப்ரோ, விஷால். இல்ல ப்ரோ. அது இவரல்ல, பேட்மேன் இல்ல, விஷால. இல்ல ப்ரோ. பேட்மேன பேசினாங்கன்னு அவங்க சொன்னாங்க. ஃபேட்மேன் பேசினான்னு தான் சொன்னாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா அவரு ஓகேவா? முட்டு அவர் குடுத்தாரு. மூஞ்சியே இவர் மாறிடுச்சுன்னு சொன்னாங்க. முத்துக்குமரன்காண்டி இவங்க கடுப்பாவி டாம் வந்து அப்படி சொன்னாங்க. அத முடிஞ்ச கையோட வந்தவர் எனக்கு ஃபோன் பண்ணி, "இந்த ஆளெல்லாம் நீங்க கொஞ்சம் கூட பேசாதீங்க. அவ மூஞ்ச பார்த்திருக்கணுமே. கண்றாவியா இருக்கும்." அப்படின்னு அந்த அந்த பொண்ண என்கிட்டயே பாடி ஷேம் பண்ணும்போது நான் சொன்னேன். "கருத்த வைங்க. அந்த பொண்ணை பத்தி தவறா பேசாதீங்க. அந்த பொண்ணு என் தங்கச்சின்னேன்." அதோட மூடிக்கிட்டு போயிட்டார். இப்ப அது அது இவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நடந்தது இவங்களுக்கு தெரியும். ஆனா, இப்ப பார்வதிக்கு சொம்பு தூக்கணுன்றதுக்காக
யாரு ஒருத்தன் தான் முகத்தை கேவலமா பேசி தன்னை ஒரு ஜாதி ரீதியாவும் அவர் பேசினாரு. இவ்வளவும் பேசின ஒரு ஆளை மறுபடியும் போய் ரீட்வீட் பண்றாங்கன்னா அவங்க என்னால அதை எடுத்துக்கவே முடியல, சத்தியமா எடுத்துக்க முடியல. ப்ரோ பேசிக்கிறவா? பேசுங்க ப்ரோ. அதான் நான் கானா வினோத் ஃபேனு. இப்ப என்னன்னா, இப்ப தோழர் சொன்ன மாதிரி இல்ல இன்னொருத்தவங்க பேசுன மாதிரி அவரு அதனால கிரிட்டிசிஸை ஏத்துக்க மாட்டாரான்னா கண்டிப்பா சொல்றேன். அவர் ஆரம்பத்துல இருந்து இல்ல இனியும் ஏத்துக்க மாட்டாரு. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். அவர் வெளியே போய் வீடியோ எல்லாம் பார்த்து இந்த மாதிரி எதுக்கு கோவப்படுறோம்னு பார்த்து அதுக்கப்புறம் அவர் இது பண்ணா பண்ணிட்டு போறாரு, எனக்கு தேவையில்ல. ஆனா அவர்கிட்ட இனியும் நீ 1.5 வாரம் கிரிட்டிசிஸ் ஏத்துக்க மாட்டாருன்னா ஏத்துக்க மாட்டாரு. அவர் அப்படியே இது பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அங்க உள்ளவங்க எத்தனை பேர் கிரிட்டிசிசத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு தெரியல. ஆனா இவர் ஏத்துக்க மாட்டாரு, இனியும் ஏத்துக்க மாட்டாரு. ஆனா இது என்ன ஆகுதுன்னா, இதுக்கு இவர் லேடிஸ் மட்டும், இவர் லேடிஸ் சொல்லி மட்டும்தான் கிரிட்டிசிஸை ஏத்துக்க மாட்டாரான்னு எனக்கு தெரியல. இவர் ஆக்சுவலா யார் சொல்லியுமே ஏத்துக்க மாட்டாரு. புரியுதா? இது எனக்கு ஏன்னா நேத்து பிரவீன் வந்திருக்காரு. பிரவீன் ஏதோ சொல்றாரு, அவருக்கு ஏதோ சின்ன வாக்குவாதம் ஆகுது. சாரி ப்ரோ இன்டரப்ட் பண்றதுக்கு. நான் ஏத்துக்க மாட்டாருன்னு சொல்ல, ஏத்துக்கிறது அவரோட இஷ்டம். அவர் கேட்கவே மாட்டாரு. ஒருத்தவங்க வந்து அவர்கிட்ட ஒரு கிரிட்டிசிசம் ஆயிடுச்சு 2 வாரத்தை பேசும்போதே பிளா 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 பிளான்னு அவரு டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடாரு. கேட்டாதானே அது தெரியும். ஏத்துக்கிறது அவரோட இஷ்டம். கேட்கறது கேட்காம இருக்காரு. பட் ஏத்துக்கிறது கேட்கணும். ஃபர்ஸ்ட் கேட்கறதுக்கே அவருக்கு பொறுமை இல்லை. அதுதான் சொன்னோன்னே நீங்க பேசலாம். இல்ல ப்ரோ, நான் சொல்ல வந்ததே வேற. அதுதான் சொல்றேன். இவரு அதான் நான் கேட்கிறேன், லேடிஸ் சொல்லி மட்டும்தான் இவர் கேட்க மாட்டாரா இல்ல ஜென் சொல்லியுமே கேட்க மாட்டாரான்னா 2 பேர் சொல்லியுமே கேட்க மாட்டாரு. ஆனா இதுல எப்படி இவரை பெண் வெறுப்பாளர் அப்படின்னு சொல்லி ஒரு இது குத்துறாங்க, அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. இவர் அந்த கிரிட்டிசிசத்தை ஏத்துக்காதக்குள்ளதான் எல்லாமே எனக்கு தெரியுது. ஏன்னா அதுக்கப்புறம் வார்த்தையை விட்டுறாரு, கோவப்பட்டுறாரு, அதிகமா கோவப்பட்டுறாரு, அந்த அந்த இதுக்குள்ள வருது. அதுக்கப்புறம் அது இவர் சொன்ன மாதிரி, அவர் பண்ணா தோழர் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் பாட்டு அந்த வேர்ட்ஸ் அது அது எனக்கு தெரியல, அது எப்படின்னு தெரியல. ஆனா இந்த இதுல பெண் வெறுப்பாளர்னு எப்படி சொல்றாங்க அதை மட்டும் தான் எனக்கு தெரியணும். ஏன்னா இவர் அதிகமா சண்டை வந்தது இவர் வாட்டர்மேன் கூட. நேத்து கூட அவர் பேர்னா சபரி கூட சண்டை போட்டிருக்காரு. ஏன்னா அது கிரிட்டிசிசத்தை ஏத்துக்காததுலதான் வருது. இதை மட்டும் பெண் மட்டுமே சொல்லி இவர் ஏத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றதுதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அதை மட்டும் சொல்லிருங்க ப்ரோ. பேசலாம் பாஜோ. ப்ரோ அவர் பெண் வெறுப்பாளர்னு யாரும் சொல்லல ப்ரோ, அப்படி சொல்லல. அவர் சில லிரிக்ஸ் இல்ல பெண் வெறுப்பாளர்னு யாரும் சொல்லல. அதான் நான் சொல்லல. நீங்க சொல்லல. இப்ப தோழர் சொன்னாரு இதுக்கு முன்னாடி பாரு, நீங்க சொல்லல, தோழர் சொன்னாரு. பெண் நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே உங்களுக்கு தெளிவா அந்த இது சொல்லும் போதே நான் சொன்னேன், பெண் வெறுப்பாளர் அப்படின்னு நான் சொல்லல. இப்போ ஒரு மிசாஜனிஸ்டிக் தாட்ஸ் ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இவங்க சொன்னாங்கல்ல, கேஸ்க்கு வந்து பேசும்போது சொன்னாங்கல்ல, எல்லா ஆணுக்குள்ளேயுமே ஒரு மிசாஜனிஸ்டிக் தாட் இருக்கு, அது தன்னால வந்துடும். சரின்னா சொசைட்டல் கண்டிஷனிங் அப்படி. நாம மிசாஜனிஸ்டிக் தாட்ஸ் ஒருத்தருக்கு இருக்குன்னு சொல்றதும், நீ ஒரு பெண் வெறுப்பாளர்னு சொல்றதும் வேற வேற. நான் பயங்கர சமூக நீதி பேசக்கூடிய, சமத்துவம் பேசக்கூடிய, ஆணு பெண்ணு சமம்னு பேசக்கூடிய ஆளா இருக்கலாம். ஆனா என்கிட்டயும் மிசாஜனிஸ்டிக் ட்ரெய்ட்ஸ் இருக்கும். சில நேரம் இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 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 சபையில எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது நம்ம சில நேரம் டக்குன்னு கட் ஆஃப் பண்ணி பேசணும் தெரியுமா? அதுவா இருக்கலாம். இப்போ ட்ரெய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம மிசாஜனிஸ்டிக் ட்ரெய்ட்ஸ் இருக்குன்னு சொல்றது என்னன்னா, இப்போ ஆஹ் அந்த இது சொன்னது இருக்குல்ல, அவருக்கு சில சோசியல் கியூஸ் தெரியல. ஒரு பொண்ணை பார்த்து நம்ம இந்த வார்த்தை சொன்னோம்னா அது எப்படியா போகுன்றதுலாம் அவருக்கு தெரியல. ஆனா அந்த வார்த்தையை விட்டுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் அரோரா கிட்ட சொன்ன வார்த்தை இருக்குது இல்ல, நீயே வந்து 70 நாள் வந்து இந்த கமருதீனை வச்சுதானே நீ வந்த, அந்த ட்ராக்கை வச்சுதானே, இந்த ட்ராக்கை வச்சுதானே நீ வந்தன்னு சொல்றது இருக்குல்ல, அது எதுக்கு சொன்னது? சாதாரணமா வேற ஏதோ ஒரு கிரிட்டிசிசம் வச்சதுக்கு ஒண்ணு அதுக்கு பதில் சொல்லு. இல்லையா, எனக்கு இதுல பதிலே சொல்ல வேணாம், எனக்கு அதுல உடன்பாடு இல்லை, நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போலாம். ஆனா என்ன நீ ஹர்ட் பண்ணிட்டேன்னா உன்னை நான் பதிலுக்கு எதை வச்சு ஹர்ட் பண்ணுவேன்னா, இதை நான் பார்க்கவே இதை 2-3 வாட்டி சொல்லித்தரேன். நீ ஏன் அதை வச்சுதான் வந்து நின்று இதை சொல்லிட்டேன்னு. அப்புறம் கமர்தீன் கிட்ட சொல்லும் போதுமே சொன்னாரு, அவளுக்கு இதுவே இல்லடா, அவ இதை வச்சே வந்துட்டாடா அவ அப்படின்னு சொல்லி சொன்னாரு. என்னன்னா அவர் ரொம்ப ஈஸியா இன்ஃபுளுன்ஸ் ஆகுவாரு. அவரை இன்ஃபுளுன்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கு என்ன பண்ணணும்னா அவர்கிட்ட போய் முதல்ல நீங்க தான் சூப்பர், நீங்க தான் செம்ம, நீங்க பயங்கரம், நீ நியாயமா இருக்க அப்படின்னு ஒரு 4 வார்த்தை சொல்லிட்டா
5வது வாரத்துல இருந்து நீங்க அடுத்தவங்களை பத்தி என்ன சொன்னாலும் அவர் நம்ப ஆரம்பிச்சிடுறாரு. அவர் ஒரு அம்பு மாதிரி செயல்படுறாரு. ஒரு அம்பு ரொம்ப கூர்மையா இருக்கே அப்படின்னு நம்ம அதை பாராட்டுறோம்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த அம்பை யாரு வேணா எடுத்து உற்ற முடியும் யாரு மேலனாலும் அப்படின்னா, இப்ப நீங்க எய்தவன் தான் ஏன் ஒண்ணு அங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் ஆனா அந்த அம்பை அங்க பாராட்ட முடியாது. இந்த மாதிரி இவ்வளவு கூர்மையா இருக்கு பாருங்க. ஏன்னா அது யாரை வேணாலும் குத்தி கழிக்கும். நான் என்ன சொன்னேன்னா, பெண் வெறுப்பாளர்னு அவரை சொல்லல. விமன் மேல ஹேட்ரட் இருக்கிற ஒருத்தர், பிரிஜுடைஸ் இருக்கிற ஒருத்தர்னு நான் சொல்லல. ஆனா மிசாஜனிஸ்டிக் தாட்ஸ் இருக்குன்னு சொல்றேன். நீங்க ட்ரெஸ் இப்போ நான் சிம்பிளா சொல்றேனே, நீங்க ட்ரெஸ்ஸை ஒண்ணு விமர்சிக்கிறோம்ல. இப்போ நான் என்ன சொல்றேன், இதே விஷயத்த அவரு நிறத்தை பொறுத்து பாடுவாரா? பாட மாட்டாரு. வெள்ளதான் உயர்வு, கருப்பா இருக்கிறவங்களாம் மோசம்னு பாடுவாரா? பாட மாட்டாரு. பிரஸ்டீஜ் பார்த்து பழகுறாரு சார் அவரு அப்படின்னு வாட்டர்மெலன் சொல்றாருல. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு, நான் மேல நீ கீழேன்னு நினைக்கிறாரு. கரெக்டுங்களா? அப்ப அதை அவரு எதிர்க்கிறாரு, நாமளும் எதிர்க்கிறோம், எல்லாரும் எதிர்க்கிறோம். ஆனா வினோத் பக்கம் இப்ப காஸ்கோ சொல்றாங்கல்ல, எனக்கு காஸ்கோ சொல்ற அளவுக்கு நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஐ மீன் எனக்கு என்னன்னா, அஃப்கோர்ஸ் நான் இந்த இந்த அரசியல தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா எந்த தனிநபரை விடையும் என் அரசியல் பெருசு, என்னுடைய கொள்கை பெருசு. ஏன்னா என் கொள்கையே என்ன சொல்லுது அப்படின்னா, மொத்த சமூகம் சமத்துவம் அடையணும் அப்படிங்கறத சொல்லுதே ஒழிய ஒரு தனியால தூக்கி பிடிக்கிறது இல்ல ஒரு கொள்கையா. எந்த ஹீரோ வர்ஷிப்புக்குமே நான் எதிரானவன் தான். அது எனக்கு அதுல எல்லாம் விருப்பம் கிடையாது. இப்ப அறதாவே தப்புனாலும் அது தப்பு தான், அவ்வளவுதான். எனக்கு அவங்களே ரொம்ப பிடிக்கும், அவங்க தப்புனாலும் தப்பு தான். இப்ப வினோத் விஷயத்துல பிரச்சனை என்னன்னா, அவர் தனிநபரா அவரை நம்ம இது பண்ணலைங்க. இப்ப காஸ்கு சொல்றாங்கல்ல சில நேரம், எனக்கு கொஞ்சம் அது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் விட்டுடுறேன்னு சொல்றாங்கல்ல. இப்ப அவங்க ஏன் விடுறாங்க காஸ்கோ அதை? ஏன்னா இப்படி ஒரு விஷயத்தினால அவரை கலாய்க்கிறாங்க. வாட்டர்மெலன் இவர் விஷயத்துல இவர் பக்கம் நியாயம் இருக்கு. சோ இன்னொரு விஷயத்த சரி ஓகேன்னு நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுத்து போறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்போ இதே விஷயத்த வினோத் கொடுக்கணும்ல. நான் ஒரு ஆண், அவங்க ஒரு பெண், அவங்களுடைய உடையை நான் விமர்சிக்கிறேன். அதை வச்சு நான் வந்து நீ கம்மியா ட்ரெஸ் போட்டிருக்க, உங்க வீட்டுல எல்லாம் உன்னை கேட்க மாட்டாங்களா, அண்ணன் தம்பி எல்லாம் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு நான் சொல்றேன். உட்காந்து நாம இன்னொன்னு என்னன்னா, நீங்க ஏதோ ஒரு சினிமா பாட்டை பாடல, செந்தமிழ்நாடு தமிழச்சியே சேலகட்ட தயங்குறியன்னு ஏதோ ஒரு பாட்டை வந்து எடுத்து சும்மா பாட அதுல நான் குத்தம் கண்டுபிடிக்கிறேன்னா அது பேர் நெட்பிக்கிங். அதை நம்ம பண்ணல, அவரே எழுதி பாடுறாரு. சரிங்களா? அப்படி எழுதி பாடுறப்போ இது எழுதும் போது நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்குறோம்ல. யோசிச்சு பார்த்தாச்சே இந்த நம்ம எழுதுற கருத்து தப்பு இல்ல அப்படின்னு ஒருத்தருக்கு யோசிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? அதை பண்ணக்கூடாதுன்ற இதெல்லாம் மிசாஜினிஸ்டிக் தாட்ஸ். இதை அவர் திருத்திக்கிட்டா அது அவருக்கு நல்லது, சமூகத்துக்கு நல்லது. அவ்வளவுதான், சிம்பிள் அஸ் தட். இந்த மாதிரி அதான் நீங்க இப்ப என்ன சொன்னீங்கன்னா, எல்லா பேருக்குள்ளயும் அந்த தாட் இருக்கு, அந்த தாட் இருக்கிறதுனால ஒரு டைட்டில் ஒண்ணு இருக்கு, இது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அப்படிதானே சொல்றீங்க? அப்படி சொல்லல. இப்பவும் நான் சொல்றேன், யாரு இவர் தான் நான் டே 1ல சொன்னேன். முதல் நாள் நான் சொன்னேன் கானா வினோத் கனி 2 பேர்ல யாரோ ஒருத்தர் டைட்டில், அப்புறம் சபரி இவங்க எல்லாம் வந்து டாப் 5ல வருவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுல நான் முதல் நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் நான் கன்ஃபார்மா இவங்க டிசர்விங் டைட்டில் வின்னர்னு நான் சொல்றேன். இந்த சீசன்ல ஒரே ஆள் கானா வினோத் தான். ஆனா இந்த குவாலிட்டிஸை மாத்திக்காம அரோரா குறிப்பா நேத்து ஒண்ணு பண்ணார்ல அரோரா கிட்ட, சபரிய வந்து ஏதோ ஒண்ணு கேட்க வந்தப்ப, ஏய் நீ ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு தான் கேட்டாங்க. நீ ஏன் அந்த வார்த்தையை சொல்ற, 93 நாள் சொல்லாத, அது ஒருத்தர் குத்தும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க, அதை பண்ணாத, ஏன் அதை எடுத்துட்டு வர அப்படின்னு கேட்கணும். ஏய் நீ உட்காரு அப்படின்னு கையை ஒரு மாதிரி பண்ணி சொன்னாரு. நான் என்ன சொல்றேன்னா, இதே குவாலிட்டிஸோட இந்த குவாலிட்டிஸ் அவர் மாத்திக்காம அவர் அந்த டைட்டில வாங்கினாரு, அவர் தான் வாங்க போறாரு, அதுல எனக்கு டவுட் இல்லை. திவ்யா தான் ரன்னது, வினோத் தான் வின்னர், அதுல எனக்கு டவுட்டே கிடையாது. அது நடந்துரும் கன்ஃபார்மா. ஆனா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் இன்னமும். அப்புறம் இப்படி ஒரு டாக்ஸிக்கான சீசன்ல முடிஞ்ச மட்டுக்கும் ஆடியன்ஸை நிறைய சிரிக்க வச்சது அவர் தான். அது இல்லாம நிறைய நல்ல குணங்கள் இருக்கு அவர்கிட்ட. அதாவது நான் திருப்பியும் சொல்றேன், அவர்கிட்ட காசு இல்ல, அவர்கிட்ட போனா போகுது, அப்படி அப்படி கொடுக்குற டைட்டில் கிடையாது. இது அவர் ஏர்ன் பண்ண டைட்டில் தான். அதுலயே எனக்கு மாற்று கருத்து இல்லை. இது அவர் சம்பாதிச்சு இது அவர் ஏர்ன் பண்ண டைட்டில், அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அப்புறம் எனக்கு இந்த கொடுத்து அவங்க பாவம் அவங்க ஜெயிச்சுக்கட்டுமே அப்படிங்கறதுலயும் எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. அப்படிலாம் யாரும் கொடுக்க தேவையில்ல. ஆனா இதை மாத்திக்காம அவர் அந்த டைட்டில ஜெயிச்சாரு அப்படின்னா ஜோ சொன்ன கருத்து தான் இருந்தோம். ஓ இதெல்லாம் பண்ணா கூட ஏத்துக்கணும், அப்ப அதானே சரி அப்படின்னு அது உங்களுக்கு ஒரு வேலிடேஷன் மாதிரி ஆயிடும். அப்படிங்கிறதுனால இதை மாத்திக்காம அவர் அந்த டைட்டில ஜெயிச்சாருன்னா எனக்கு அதுல சந்தோஷம் இல்லைன்னு சொல்றேன். நான் ஆக்சுவலா நான் தானே ரூட் பண்ணேன் முதல் நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் சொல்றேன், இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனா அவரை ரொம்ப ரசிக்கிற எனக்கே இதை மாத்திக்காம இல்ல இதை உணராம அவர் அந்த டைட்டில ஜெயிச்சாரு அப்படின்னா எனக்கு அதுல முழு சந்தோஷம் கிடையாது. ஓகே டிசர்விங்கான ஒருத்தருக்கு டைட்டில் போயிடுச்சுன்னு நான் சந்தோஷப்பட்டுக்குவேன். இந்த கேமை டிசர்விங்கா விளையாண்ட ஒருத்தருக்கு. ஆனா
அந்த பாதையில நீங்க இவ்வளவு பேரை காயப்படுத்திருக்கீங்க. அதுக்கான தெளிவு உங்களுக்கு அங்கேயே கிடைக்காம நீங்க இங்கிருந்து போயிட்டீங்க அப்படின்னா அது வெளியே ஒரு தப்பான எக்ஸாம்பிளா போகும்ன்றதுனால எனக்கு அதுல அந்த ஒரு விஷயத்துல எனக்கு அவ்வளவு சந்தோஷம், முழுமையான சந்தோஷம், திருப்தி இருக்காது எனக்குன்னு சொல்றேன். அவ்வளவுதான், சிம்பிள் அஸ் தட். ஓகே ப்ரோ, ஓகே. ஆர்கே கை தூக்கினாரு, அவர் ஆர்கே பேசட்டும். எனக்கு வந்து கானத்து மேல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் பிடிக்காத விஷயம். எல்லா விஷயத்தையுமே அவர் வந்து ஒரு காமெடியா தான் பண்றேன், நான் எல்லாத்தையுமே காமெடியா ஒரு விஷயத்த பண்ணிடுறாரு, அதை காமெடியா தான் பண்றேன், நான் வந்து பண்றது எல்லாமே காமெடிக்கு தான், எது பண்ணாலுமே அது அவங்க மத்த ஹேட் ஆனாலுமே ஆப்போசிட்ல ஒரு ஹேட் ஆனாலுமே நான் பண்றதெல்லாம் காமெடி தான்ன்ற மாதிரி மத்தவங்க கிட்ட சொல்லிட்டு போயிட்டாருல. அது வந்து ஒரு சிலர் எடுத்து சொல்றதுக்கு வரப்போவே டக்குன்னு உடனே அந்த டாபிக் மாத்ததுக்கான ரீசன் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி நம்ம கிட்ட அது பேசிட்டோம்னா அது பதிவாயிடும், வெளியே வந்து தப்பா போயிடும், அந்த பயத்தினாலே டக்குன்னு அவரு அதை அந்த பதிவு பண்ண விடாம மாத்துறாரோ, பர்சனல் அட்டாக் பண்ற. இப்ப நான் என்ன ஒண்ணு சொல்ல வரேன் அப்படின்ற பட்சத்துல வினோத்துக்கிட்ட அது வந்து டக்குன்னு என் சைட்ல இருக்கிற பிளைம் வந்து பண்றதுதான் பாக்குறத தவிர நான் சொல்ல வரோம் அப்படின்றது கேட்காம பண்றதுக்கான ரீசனு வெளியே அது வந்து தப்பா போயிடக்கூடாது, அந்த பதிவே இங்க பண்ணக்கூடாதுன்றது அவரோட மைண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்குது. புரியுதுங்களா? நேத்து கூட ஒரு விஷயம் இருந்தது. கலாநத்து வந்து இந்த கேமராவன் வந்து பாட்டி இந்த பெண் வச்சுன்னு அப்ப வந்து பிக் பாஸ் சொல்லி தான் மொத்த பேருமே வராங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் அவர்கிட்ட என்ன இருக்குன்னா, பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற யாரையுமே அவர் நம்பல. புரியுதுங்களா? எது வந்து நம்ம பத்தி இதை மாத்திக்கோ, இது நீ பண்ற, இது ஒரு விஷயத்த மாத்திக்குன்னு சொல்ல வந்தாவே அவர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல நான் பாரு நான் பண்றதெல்லாம் கரெக்ட் அப்படின்ற மாதிரி பேசுற ரீசன் என்னன்னா, யாரையுமே நம்பல அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரிங்களா? உள்ள நம்பல, வெளியிருந்து உள்ள வரவங்களையும் நம்பல. புரியுதுங்களா? எதனா ஒன்று வெளியிருந்து உள்ள வரவங்க பேசினாலுமே அது தப்புடான்ற மாதிரி சொல்றாரு. சரிங்களா? நேத்து வந்து பிக் பாஸ் சொல்லி தான் வந்து அந்த பேனாவே கேக்குறாங்க. அதிகம் வந்து இல்லையா அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, அது வந்து பிக் பாஸ் சொல்லாம அவனுக்கே தெரியல, நம்ம இங்கே இது யார் பார்த்துட்டு போறா, வெளியிருந்து யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லியுமே அவர் அதை அந்த ஏத்துக்க அப்புறம் பிக் பாஸ் சொன்ன பிறகுதான் எத்தே கொடுக்குறாரு அந்த பெண்ணையும் சரி அந்த பேப்பரையும் சரி. அவ்வளோ கிரிட்டிசைஸ் சுத்தமா ஏத்துக்கிறதுக்கு இல்லை, ஏன்னா வெளியே தப்பா போவே கூடாதுன்னு நினைக்கிறாரு 100% அவரு. ஆல்சோ அவரு அது மட்டும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆமா, இது எல்லாமே எனக்கும் உடன்பாடுதான். ஆல்சோ டப்புன்னு அதுக்கு ஒரு பொய் சொல்லிடுறாரு, இம்மீடியட்டா அதுக்கு ஒரு பொய் வந்துருது அவருக்கு. அது இந்த ஒரு கேஸ் இல்ல, எந்த கேஸா இருந்தாலும் சரி. அரோரா எனக்கு தெரிஞ்ச அந்த வீட்டுல எல்லாரும் சொல்லுவாங்க கமருதீன் ரொம்ப உண்மையா இருந்தாரு வினோத்துக்குன்னு. அந்த வீட்டுல வினோத்துக்கு உண்மையா இருந்த ஒரே ஃப்ரெண்ட் அரோரா மட்டும்தான். அவங்க அவங்க வினோத்துக்கு மட்டும் இல்ல, அவங்க எல்லா அந்த கேமுக்கே அவங்க உண்மையா இருந்தாங்க. என்ன கிரிட்டிசிசமோ அது இதான் கிரிட்டிசிசம் உங்க மேலன்றத அவங்க சொல்லிட்டாங்க. உண்மையா இருக்கிறதுன்றதோடைய எக்ஸாம்பிளா இவங்க வச்சிருக்கிறதே வேற. என்ன செஞ்சாலும் இதை ஏத்துக்கணும், இல்ல பொறுத்துக்கணும், இல்ல அவங்கள போய் வேற இடத்துல போய் விட்டு கொடுக்க கூடாது, இதெல்லாம் கிடையாது. உண்மையா இருக்கிறதுன்றது, உண்மையா இருக்கிறது ஒரு ஒரு கான்வர்சேஷனுக்கு ஒருத்தர் ரெடியா வந்து கேட்கும்போது, இப்ப இன்னைக்கு இந்த விஷயத்த அவங்க சொன்னாங்க வீக்கெண்ட் எபிசோட்ல போய் அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த முறை நான் அந்த ஷோக்கு நேரா போயிருந்தேன், இந்த வீக்கெண்ட் எபிசோடுக்கு, போன வீக்கெண்டுக்கு. அதுல வந்து அவர் கேட்டிருப்பாரு. அரோரா கிளியரா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா இதுல காட்டுனது ஒரு 2 நிமிஷம் தான், ஆனா அரோரா ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒண்ணு பண்றீங்க, திடீர்னு போய் சொல்லிடுறீங்க, நீங்க வந்து இந்த சின்ன லைவ் ஒண்ணு சொல்றீங்க, அது என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் எடுத்து வைப்பாங்க அவங்க. இந்த இன்ஸ்டன்ஸ்ல இப்படி சொன்னீங்க, இந்த இன்ஸ்டன்ஸ்ல இப்படி சொன்னீங்க, இந்த இன்ஸ்டன்ஸ்ல இப்படி சொன்னீங்க, இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. விக்ரம் இந்த முறை வீக்கெண்ட் எபிசோட்ல அவருக்கு சொன்ன, உங்க சிம்மாசனத்தை யாராலையும் எடுக்க முடியாது, நீங்களா உங்களை அடிச்சுக்கிட்டாதான் உண்டு, அதை பண்ணாதீங்க, அவ்வளவு இன்செக்யூரா இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதியும் பேசியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்ச அந்த வீட்டுல இருந்து அந்த எல்லாரும் சொல்லிட்டாங்க, இதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க. ஆனா இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் அவர் அந்த வீட்டுல யாருமே நம்பலன்றது ஆப்வியஸ். அது நீங்க சொன்னதுதான் எனக்கும் அது அப்படிதான் இருக்கு. ஆனா நம்பலன்றதை தாண்டி சந்தோஷ் சொன்ன மாதிரி குறைந்தபட்சம் முதல்ல கேட்கணும்ல. இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், நான் சொன்னது எல்லாரும் ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு டிஸ்கஷன் ஏற்படுத்தணும்னா அது இன்னைக்கு இல்லை, அவங்களுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆமாப்பா இது அன்னைக்கே சொன்னால அப்படின்றது தோணும். ஆனா இவரோட ப்ராப்ளம் என்னன்னா கேட்கவே மாட்டேன்றாருன்றதுதான். டக்குன்னு அதை உடச்சு விட தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதை உடச்சு விட்டா இதை ஒண்ணு இல்லாம பண்ணிடுவோம், அப்பாடா இந்த பதிவை நம்ம பண்ண விடாம பண்ணிட்டோம் அப்படின்னு. இந்த பதிவை அங்க யாருமே இல்லாம சுத்தி பக்கத்துல இருக்கிற ஆட்களே கவனிச்சு வந்து பண்றாங்கன்னா, இத்தனை கேமரா இருக்குது, இவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க. அண்ட் இன்னொன்னு, ஒருத்தங்களை பேச விடுறதுன்றது நம்மளோட கருத்தையோ இல்ல நம்மளோட ஸ்டாண்டையோ நம்ம பதிவு பண்றதுக்கான வாய்ப்பு. அவர் அந்த வாய்ப்பை இழக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் இன்டர்வியூல போய் 100 முறை சொன்னாலும் அது என்ன யூஸ் ஆக போகுது? அவர் அந்த இடத்துல அவர் அதை பேச விட்டாருன்னா அவர் அங்க பதிவு பண்ணலாம். அதை நான் இப்படி நினைச்சு சொன்னேன் அப்படின்னு. அது அவருக்கு தான் ஒரு வாய்ப்பு, அவர் அந்த வாய்ப்பு தான் இழந்துட்டு இருக்காரு தொடர்ந்து. கரெக்ட் தான். ஆனா அரோரா வந்து பாத்தீங்கன்னா எங்க சொல்லணும், பேசுங்க. எங்க சொல்லணும்,
எங்க சொல்லணுமோ அங்க சொல்ல மாட்டாங்க. கரெக்டா இப்போ வினோத் மேல ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்குன்னா வினோத்கிட்டே சொல்லலாலும் உள்ள மத்த இடத்துல யார்கிட்டயாச்சும் சொல்லியிருக்கலாம். ஆனா அரோரா வந்து எப்படின்னாக்கா கரெக்டா எங்க சொன்னா கன்ஃபார்ம் பதிவு ஆகுமோ அங்க மட்டும் சொல்லுவாங்க அரோரா. இன்னொரு விஷயம் என்னன்னா திவ்யா கிட்ட வந்து வினோத் பேசவே முடிஞ்ச அளவுக்கு பேசிக்காத காரணமே கான்வர்சேஷனே வச்சுக்காத காரணமே என்னன்னா திவ்யா வந்து எது வந்தாலும் டைரக்டா வந்து அவகிட்டே சொல்லிருவா, வினோத் கிட்டே சொல்லிருவா. அந்த ஒரு காரணத்துக்காக தான் வினோத் வந்து திவ்யா கிட்ட எப்பவுமே மூஞ்சி கொடுத்து பேசிருக்கே மாட்டாரு. ஒரு கான்வர்சேஷன் வைக்கிறாங்கன்னா எப்பவுமே பேசவே மாட்டாரு. மோஸ்ட் ஆஃப் எனக்கு தெரிஞ்ச 100% வந்து பாத்தீங்கன்னா திவ்யா கிட்ட இது வரைக்கும் பேச்சுவார்த்தை அந்த அளவுக்கு வச்சுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா திவ்யா வந்து எதாவது மூஞ்சி பேசிடும். சரிங்களா? அரோரும் பேசுறாங்க. ஆனா அது வந்து பேசுற இடம் வினோத் கிட்ட இருக்காது. இப்போ நேத்து காலையில கூட ஒரு விக்ரமும் அரோரும் பேசிக்கிறாங்க. எனக்கு வந்து வினோத்துக்கு வந்து டைட்டில் போதில் டிசர்வா இல்லை, சுத்தமா எனக்கு அது விருப்பம் இல்லை. ஏன் ரீசன்னா அவர் பண்ண ஒரு சில விஷயத்துல என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு. இருந்தாலுமே வினோத் கூட இருக்கிறாங்க. வினோத் பண்றதுலாம் வந்து அப்பத்தி சிரிச்சுக்கிறாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? அரோரா பிடிக்கலன்ற பட்சத்துல அப்பயே சொல்லலாம்ல இனிமே பண்றது பிடிக்கலன்னு சொல்லிட்டு. நேத்து நம்மளுமே அதான் சொல்றேன். இப்ப எனக்குமே வினோத பிடிக்கும் தான். ஆனா இதே குவாலிட்டிஸோட ஒரு டைட்டில் ஜெயிக்கிறது எனக்குமே முழு விருப்பம் இல்லைன்னு தானே சொல்றேன். இன்னொன்னு சொல்றேன், நீங்க ஒருத்தர்கிட்ட இப்ப நீங்க ஏன் தெரியுமா இந்த ஸ்பேஸ்ல வந்து பேசுறீங்க? ஏன்னா நீங்க பேசுறத இப்ப நம்ம எல்லாரும் ஏன் இந்த ஸ்பேஸ்ல வந்து பேசுறோம் அப்படின்னா, ஓகே ஒருத்தர் பேசுறாரு, நான் என் கருத்தை மதிக்கிறாங்க, நான் பேசுறேன், திருப்பி அவர் பேசுறாரு. இந்த டிஸ்கஷன் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் இது ஒரு சேஃப் ஸ்பேஸ். சேஃப் ஸ்பேஸ் இருந்தா மட்டும்தான் நீங்க ஒரு சேஃப் ஸ்பேஸை கிரியேட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் உங்ககிட்ட வந்து ஒருத்தவங்க கான்வர்சேஷன் வச்சுக்குவாங்க. ஆனா ஹிஸ்டரியாவே பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு சேஃப் ஸ்பேஸ் ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்க முடியல, டிஸ்கஷன் வச்சுக்க முடியலன்ற பட்சத்துல அவங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு உங்கள்கிட்ட ஒரு கருத்து சொல்லணும், நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், நீங்க என்ன பண்றீங்க கன்னடம், நீ திட்டுறீங்க, இல்ல நீ ஏத்துக்க மாட்டீங்க, நீங்க அங்கேயே பிளாக் பண்ணிடுறீங்கன்னா என் தாட்டை என்னால அங்க சொல்லவே முடியாது. அப்ப என்ன ஆகும், நான் அந்த இடத்துல உங்க தாட்டை சொல்ல மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு எந்த இடத்துல நீ அமைதியா இருக்குன்றத நான் பாக்குறேன். நான் சொல்றேன், நான் இந்த கருத்தை வச்சுதான் ஆகணும். ஏன்னா அது எனக்கு உங்களை இருக்கிற கிரிட்டிசிசம். ஏன்னா நீ என்னதான் ஹர்ட் பண்ற. இப்ப நேத்துக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு இல்ல, அது அரோராக்கு எவ்வளவு ஹர்ட்ஃபுல்லா இருந்திருக்கும். நீ இல்ல உட்காரு அப்படின்னு சொன்னது இருக்குல்ல, அது இப்ப நான் என்ன சொல்றேன், நான் இப்ப உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு எவ்வளவு ஹர்ட்ஃபுல்லா இருந்திருக்கும். அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓகே நான் வந்து ஒரு பேட்டர்ன் பாக்குறேன், எந்த இடத்துல நீ அமைதியா இருக்க, விஜய் சேதுபதி அங்க இருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல நீ அமைதியா இருக்க, இல்லைன்னா அவரை ஆக்கிடுறாரு அமைதியா, இருங்க அவர் சொல்லி முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு. அப்ப அது அவங்களுக்கு ஒரு சேஃப் ஸ்பேஸ் மாதிரி தோணுது. அந்த இடத்துல அவங்க கருத்தை பதிவு பண்ணிடுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்ககிட்ட இப்ப என்கிட்ட ஆதி கிட்ட ஒருத்தரால கருத்து வைக்க முடியல, ஒரு இடத்துல என்கிட்ட ஒருத்தரால பேச முடியல, அவன்கிட்ட என்னால பேசவே முடியாது, அவன் வந்து என்ன திட்டிடுவான், என்ன அபியூஸ் பண்ணிடுவான்னு சொன்னா, இல்ல என்ன பிளாக் பண்ணிடுவான் அப்படின்னு சொன்ன, அதாவது பிளாக்னா என்ன, இதுல அபியூஸ் பண்றவன் பிளாக் பண்றது சொல்ல, பேசும்போது நான் பிளாக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, அடுத்த முறை என்கிட்ட வந்து டேரக்டா சொல்லவே மாட்டீங்க. அப்படின்னா அது ஏன் தப்பு, அது எதிரில் இருக்கிறவங்க தப்பு கிடையாது. நான் அதுக்கான ஒரு ஸ்பேஸையே கிரியேட் பண்ணி கொடுக்கலன்னு அர்த்தம். ஒன் வே கம்யூனிகேஷன் எல்லாராலையும் ஏத்துட்டு இருக்க முடியாதுல்ல பிரதர். நீங்க சொல்றது கரெக்ட் ப்ரோ. நேத்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இல்ல எனக்கு என்னன்னா, அரோராக்கு தப்பு அது எல்லாரும் தப்பும் தெரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வினோத்தை யாராவது தப்பு சொன்னா மட்டும் அது அவங்களுக்கு அதை கேட்கணும்னு அவங்களுக்கு தோணும். எனக்கு நான் ஒரு இதை மட்டும் சொல்லிடுறேன். நேத்து எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு பிரவீன் ராஜ் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நீங்க எல்லாரும் ஓடி போய் இறங்குனது எனக்கு ரொம்ப இதா இருக்கு. அப்ப அவரு அப்படின்னு சொல்றப்ப அவர் சும்மா ஆக்டிங் ஏதோ சொல்லிட்டாரு. அப்ப அங்க இருக்கிற அரோராக்கு தெரியணும் இது பெரிய விஷயம். இது ஒருவேளை அரோரா எல்லாரையும் கேட்பாங்க, இல்ல வினோத்தை மட்டும் கேட்பாங்க அப்படின்னா அது கேட்க வேணாம், எனக்கு பிரச்சனை இல்லை. வினோத்தை மட்டும் தான் கேட்பாங்க, நான் ஒத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த இது தப்புன்னு இவர் விக்ரமுக்கும் தெரியுது. இல்ல இது ஏன் கருத்து அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன அப்ப அரோரா அவ்வளவுதான் இது ஒருவேளை ரொம்ப இதா இருக்குன்னா இது பெரிய இதுங்க, அவரும் தான் இது மேலே இறங்கியிருக்காரு அப்படின்னு அவர் சொல்றது அவங்க சொல்லணும்னு எதிர்பார்க்கலாமா? இல்ல நாங்க சரி உங்க வினோத்துனால முடியாதுல்ல, கேட்க மாட்டாங்க இல்ல வினோத்னால இல்ல, அது பெர்ஸ்பெக்டிவ் தானே. நீங்க பாருங்க பிரதர், இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா நீங்க பெர்ஸ்பெக்டிவ்னு நீங்க அரோராக்கு இல்ல அரோராக்குன்னு சொல்றாங்களா எனக்கு தெரியல. இதே பெர்ஸ்பெக்டிவ் தான் நேத்து இவர் சொன்னாரு, வினோத்தும் சொல்றாரு 93 நாள் நீ இப்படிதான் ஆக்ஷனை காட்டின அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. 33 நாள் அப்படின்னு சொன்னது, நீ 33 நாள்ல வெளியே போயிட்டேன்னு அவர் சொல்ல. அரோரா அதை எனக்கு தெரிஞ்சு கேஸ் லைட்டிங் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. 33 நாள் நீ போயிட்ட, நீ 33 நாள் இங்க இருக்கிறப்பையும் இதே தப்பு தான் நீ பண்ண அப்படின்னு சொன்னாரு. புரியுதா? ஏன்னா உள்ள பயாஸ்ன்னு அவர் சொல்லியிருப்பாரு. நீயும் பயாஸ்டா தான் அந்த 33 நாள் உள்ள இருந்தேல, அப்பயுமே நீ பயாஸா இருந்தா, நீ பின்னாடி பேசியிருக்க, இந்த தப்பெல்லாம் நீயும் பண்ணிருக்க, இப்ப வந்து வெளியே இருந்து வந்து சொல்ற அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது இவங்க 33 நாள் அது வந்து எனக்கு ரொம்ப இதா இருக்கு அப்படின்னு அவங்க உட்காந்து கேஸ் லைட்டிங் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. புரியுதா? இது அரோரான்றப்ப அது அசால்ட்டா ஆயிருதோ, ஏன்னா அவங்க மெதுவா பேசுறாங்க,
அதாவது ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க, அவங்க பேசுறப்ப மீதி இருக்கு அப்படின்றதுனாலயே எனக்கு அவங்க மேல எந்த இதுவும் இல்லாத மாதிரி இல்லை, எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க எனக்கு நான் நிறைய வாட்டி பாத்துருக்கேன், இந்த இவங்கள்ட்ட கூட கொஸ்டின் கேட்டாங்க, ஊடல திவ்யாட்ட கூட கொஸ்டின் கேட்டாங்க இந்த மாதிரி. அப்ப கூட இவங்க வினோத் வரவும் அப்படியே நிப்பாட்டிட்டு அவங்க இது பண்ணிட்டாங்க. அப்ப அதே கொஸ்டினை நீங்க அவ்வளவு ஃபோர்ஸா அங்கேயும் நீங்க இதுலயும் எடுத்து வைக்கல, வீக்கெண்ட்லயும் எடுத்து வைக்கல. திவ்யா மேல உள்ள தப்ப நீங்க வீக்கெண்ட்லயும் எடுத்து வைக்கல. திவ்யாட்ட கேட்டீங்க, அவங்களும் அவங்களும் அப்படி இப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் சுபிக்ஷாட்ட சொல்லி, அதுக்கப்புறம் கனிட்ட சொல்லி அவ்வளவு தூரம் பேசி உங்களை இது பண்ணிட்டாங்க. அப்ப ஏன் உங்க ஃப்ரெண்டுன்றால நீங்க எதுவும் இது பண்ணலையா? இல்ல இவர் நீங்க ஆதிரை வந்ததுக்கு அப்புறம் இவர் உங்ககிட்ட இதா இருக்காருன்றக்காண்டி நீங்க அவரே டார்கெட் பண்றீங்களா? இப்ப இவ்வளவு இது இருக்குல்ல, இப்ப இவ்வளவுதான் எங்களுக்கும் தோணும்ல. இவரு ஆமா உண்மைதான், இவர் எடுத்துக்கவே மாட்டாரு. இவரு நீங்க சொல்ற மாதிரி இவர் பேசவே விட மாட்டாரு. இப்ப நீங்க பேசுறப்ப நான் பேச விட மாட்டேன், அந்த மாதிரி அவரும் பேசவே விட மாட்டாரு. அப்படிதான் இருக்காரு. ஆனா அது இது ஆனா சொல்லுங்க. அதான் ப்ரோ, இப்போ இன்னைக்கு காலையில கூட ஒண்ணு நடந்துச்சு. இப்போ வினோத்தை வந்து எல்லாம் திவாகரை வந்து நீ பாடி ஷேமிங் பண்ற அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இவர் திவார் வந்து நீ விஜய் சேதுபதி கேட்கும் போது என்ன மாதிரியே நடிச்சு காட்ட, அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இதுல அதுக்குதான் வினோத் அராராவை கூப்பிட்டு கேட்டாரு, இந்த மாதிரி நான் நடிச்சு காட்டினேன் வீக்கெண்ட்ல திவார் மாதிரி, அது வந்து தப்பா இருந்துச்சா? இல்ல திவாகர் அது மாதிரி என்ன இல்ல, தப்பு? கமருதீனை எத்தி விட்டதை செஞ்சு காட்டினல, அது தப்பா இருந்துச்சான்னு கேட்டேன். அது தப்பு. அதுக்கு அரோரா என்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்க அவருக்கு சார் கேட்டாரு நீங்க பண்ணீங்க, இதுல என்ன தப்பு இருக்க போகுது, இது எதுக்கு நீ இது பண்ற, அப்படியெல்லாம் இல்ல, இதெல்லாம் யோசிக்காத அப்படின்னு தான் அரோரா சொன்னார். இதெல்லாம் தப்பு இல்ல, சார் கேட்டாரு நீ பண்ண, நீயே இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க, அவர் ஒரு கேள்வி கேட்கும் போது உங்களுக்கு மனசுக்கு நியாயமா ஒரு பதில் தோணுதுன்னா அதை சொல்லாம வேற ஒரு பதில சொல்றதுதான் தப்பு, இப்ப நீ பண்ணது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்னொன்னு சொல்றேன், நேத்துக்கு அந்த பிரவீன் சொன்ன விஷயம் இருக்குல்ல, இப்போ நான் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ மதிக்கிறேன், ஓகேவா? உங்களுக்கு அது அரோரா வந்து அப்படி செஞ்ச மாதிரி இருந்துச்சுல்ல, அது உங்க பெர்ஸ்பெக்டிவ், ஓகேவா? அதை நான் உங்க பெர்ஸ்பெக்டிவா ஏத்துக்கிறேன். ஆனா அதை நான் பார்த்தேன்ல, அது எனக்கு எப்படி இருக்குன்னா, இப்ப நான் பார்த்தது இல்ல, அவரு பிரவீன் கிட்ட வந்து சொன்ன இன்டென்ஷன் இருக்குல்ல, இல்ல சொன்ன விதம் இருக்குல்ல, என்னன்னா நீயும் வெளியே இருந்தானே, நீ போயிட்டு வந்துட்ட, அவங்க எல்லாம் இங்கதானே இருக்காங்க, அதை அப்படி சொல்லாத அப்படின்னு. முதல் விஷயம், பிரவீன் அவங்கள தப்பா சொல்லல, இன்னர் சைல்ட நீங்க எல்லாம் அபியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அவர் சொல்றது என்னன்னா, உங்களுக்குள்ள ஒரு இன்னசென்ஸ் இருந்துச்சுல, ஒரு குழந்தைத்தனம் இருந்துச்சுல, அது 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 வந்து இழந்துட்டீங்க நீங்க. அது அவங்களுக்கே பிரச்சனையா இல்ல, கேட்கறவங்களுக்கே. அவருக்கு தப்பா கன்வே ஆகி அவர் இவங்க திட்டுறாரு இவங்களெல்லாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்க 34 நாள்ல போயிட்ட அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. ஆனா அதே கருத்தை 33 நாள்ல அவர் என்ன நினைச்சாருன்னா அவரு பிரவீன் வந்து வெளியே போயிட்டு வந்துட்டு நம்ம கோ கண்டஸ்டன்ஸ் இந்த மாதிரி திட்டுறாரு போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கானா வினோத்தை அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதா, யார நம்ம கோ கண்டஸ்டன்ஸை ப்ரொடெக்ட் பண்றதா நினைச்சிட்டு, நீயே 33 நாள்ல போயிட்டு நீ 33 நாள் இங்க இருந்த வரைக்குமே இதைத்தான் பண்ணிட்டு இருந்த, நீ போயிட்ட அப்படின்னு சொன்னாங்க. இங்க இந்த 33 நாளுன்றத அங்க அவர் சொல்லியிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. என்னன்னா அவருக்கு அது ஏன்னா இப்போ அவர் சொன்னது இருக்குல்ல, அதுல ஒரு சின்ன டிமீனிங் இருந்தது அதுல. இப்ப அதுக்குதான் பிரவீன் திருப்பியும் ஒரு மாதிரி இதுவாயிட்டு, நீ என்ன ட்ரை பண்ண எனக்கு தெரியுது, நீ லைட்டா அதுல உள்ள காமெடியா பேசுற மாதிரி இது பண்ணிட்டு வன்மத்தை உருகிட்ட அப்படின்னு சொன்னாரு. என்னன்னா அரோரா சொன்னது, அரோராக்கு அவர் சொன்ன வார்த்தைகளோ இதுவோ மட்டும் இல்ல, அரோரா வந்து நேத்துல இருந்து ஒரு 2-3 வாட்டியா சொல்லிட்டாங்க. அரோராக்கு எது பிரச்சனைனா, அவ்வளவு நாள் கூட பழகிருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு இது டிஃப்ரெண்டா தெரியுது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வியானா வந்து அதை சொன்னதுல இருந்து அவர் கொஞ்சம் படன்னு இருக்காரு. அது நேத்திக்கு கூட இன்னொரு வாட்டி சொல்லியிருப்பாங்க, நைட்ல வேற ஒரு கான்வர்சேஷன் பேசும்போது, அவர் லோன்லியா இருக்காருன்னு நினைக்கிறேன், தனிமையா உணர்றாருன்னு நினைக்கிறேன், அதனால இப்படி பேசுறாரு. ஆனா அட்லீஸ்ட் அதுக்காவது நீ வந்து என்கிட்ட பேசினாதானே என்னால உனக்கு கிளியர் பண்ண முடியும், நான் தனிமையா இருக்கேன் அப்ப நீ வந்து ஏதாவது ஒண்ணு சொன்னாதானே. அதான் அவங்க இதுலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்து பேச மாட்டாரு, நம்ம போய் பேசினாலும் பேசுறதுக்கு ரெடியா இருக்க மாட்டாரு, ஒரு பதட்டமாவே இருக்காரு, அவர் கொதிநிலையிலே இருக்காருன்னு தான் நேத்திக்கும் சொல்லியிருப்பாங்க. 2-3 வாட்டி அவங்க பேசுறது. அதாவது அரோரா சொன்னாங்க, எனக்கு இது டிஃபரெண்டா இருக்கு, எனக்கே இது டிஃபரெண்டா இல்ல அப்படின்னு சொன்னாங்க. கரெக்ட் தான், நீங்க சொல்றது அதான் சொல்றீங்க. நீங்க சொன்னது எங்களுக்கு வருத்தமா இல்ல இருக்கிறது மட்டும் இல்ல. BB8 ஒரே ஒரு செகண்ட் ஒரே ஒரு செகண்ட் நான் ரொம்ப இல்ல ரொம்ப பேசல, ஒன்னே ஒண்ணுதான் ஜாஸ்லின், ஒன்னே ஒண்ணுதான் சாரி, டிஃபரெண்ட் இல்ல, ஒரே ஒரு செகண்ட். இல்ல எதுவுமே பேச போறது இல்ல. ஜாஸ்லின், நீங்க வந்து எனக்கு ரிக்வஸ்ட் கொடுத்தீங்க, எனக்கு உடம்பு சரியில்ல பேச முடியல, அதை சொல்றதுக்கு தான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. பாவம் நீங்க கொடுத்து நான் அக்செப்ட் பண்ணலன்னு நினைக்க போறீங்கல்ல, அதுக்குதான், வேற ஒண்ணும் இல்ல. கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்ஸ். ஏன்ட்ட சொல்லலையா? சரி, அதான் அஃபண்ட் ஆகலன்னு அரோரா சொன்னாங்க. மக்களே இத பேசி முடிச்சிடலாம். ஏன்னா எனக்கு ஒரு ஈவெண்ட்டுக்காக தூத்துக்குடி வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தேன்ல, இப்ப போறேன்.
அதெல்லாம் அன்பார்ச்சுனேட்லி நான் ஹோஸ்டா இருக்கிறதுனால ஒரு 5 மினிட்ஸ்ல இந்த டாபிக்கை முடிச்சிட்டீங்கன்னா நான் கடையை சாத்திடுவேன் அப்படின்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, தேங்க்யூ ப்ரோ, வணக்கம். தேங்க்யூ. நான் சொல்லிடுறேன். அதான் ஏன்னா நீங்க இப்ப தோழர் சொன்ன மாதிரி எனக்கு இது அஃபண்ட் ஆகல அப்படின்னு சொன்னாங்க அரோரா. அதே மாதிரிதான் அது மத்தவங்களுக்கு அங்க உள்ளவங்களுக்கு அஃபண்ட் ஆகல. அப்ப அங்க உள்ளவருக்கு அவருக்கு அஃபண்ட் ஆகுது. யாருக்கு? வினோத்துக்கு ஏதோ ஒன்று தோணி இருக்கு. இந்த மாதிரி நீ தான் இப்படி உள்ள இருந்த, நீயுமே பின்னாடி பேசியிருக்க, 33 நாள்ல இருந்த, நீயுமே பின்னாடி பேசியிருக்க. அது 33 நாளுன்றது அவர் இருந்ததுனால, நீ 33 நாள் தான் இருந்த அப்படின்ற கணக்குல தான் இவங்க அரோரா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இவர் வினோத் என்ன மீனிங்ல சொன்னாரு வினோத்துக்கு தான் தெரியும். ஆனா அந்த அஃபண்ட் ஆனது பக்கத்துல உள்ள பிரவீன் காந்திக்கும் தப்பா தான் தெரிஞ்சிருக்கு. புரியுதா? எனக்குமே நீங்க எல்லாம் ஒரு இன்னர் சைல்டு இழந்துட்டீங்க அப்படின்லாம் சொல்றப்ப சரி என்னடா வெளியே வந்துட்டு எல்லாம் எனக்கு அவங்க பேர் வியானா சொன்னதுமே எனக்கு தப்பு தான். ஏன்னா இவங்கள்ட்ட வந்து ஏத்தி விடுறாங்க இந்த இதெல்லாம். அது அவங்க மைண்டுக்குள்ள என்ன இருக்கு, அவங்க ஹார்ட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு அது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இவங்களை காப்பாத்தலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். இல்ல அவருக்குமே அஃபண்ட் ஆயிருக்கலாம். நீ 33 நாள்ன்றது வந்து நீங்க 33 நாள் தான் இருந்தன்ற கணக்கு கிடையாது அப்படின்ட்டு அவருக்கு நினைச்சிருக்கலாம். இவங்க 33 தானே இருந்தா அப்படின்னு யோசிக்கிறீங்களா அப்படின்ட்டு அரோராக்கு தோணிருக்கலாம். எனக்கு தோணுதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இது இது இவருன்றனாலேயே எனக்கு இவங்க இப்படி சொல்றாங்களோ. ஏன்னா அவருக்கு ஆக்சுவலா ஓப்பனா சொல்றேன், இவங்களுக்கு பேச தெரியாது. யாருக்கு? வினோத்துக்கு பேச தெரியாது. அவருக்கு பேச தெரியாதுன்னா அவர் பதட்டத்துல என்ன பேசணும்னு தெரியாது. ஓப்பனா சொல்ல போனா அவரு நீங்க சொன்ன மாதிரி எந்த கிரிட்டிசிசத்தையும் ஏத்துக்க மாட்டாரு. அதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா அவர் இப்படிதான் நினைச்சிருப்பாரு, அவர் மனசுக்குள்ள இப்படிதான் நினைச்சிருப்பாருன்னு அரோரா ஒண்ணு இது பண்றாங்கல்ல, அந்த இது சில நேரம் உண்மையா இருக்கலாம். சில நேரம் எனக்கு அது ரொம்ப இதாகுதோ, அவரை பத்தி ரொம்ப கிரிட்டிசிசம் வைக்கிறாங்களோ அப்படின்றது தான் எனக்கு தோணுது. அவ்வளவுதான் ப்ரோ. வேற ஏதாவது ஓகே பேசணும் மக்களே, ரொம்ப நன்றி. நம்மளுடைய அரசியல் ஓகே. ஏதாவது பேசினா முடிச்சு விட்டுருங்க. அரசியல் கையை தூக்கிட்டு ஆள் இல்ல கடந்துட்டோம். ஜோ மைக்கேல், இந்த ஸ்பாய்லர்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் வந்து ரெட் கார்டுக்கே முதல்ல வழிவகை பண்ணுச்சோன்னு தோணுது. முக்கியமா அந்த பார்வதி ஸ்பேஸ்ல இருந்து ஸ்பாய்லர் அவங்க பண்ணாங்கல்ல, அது வந்துட்டு எல்லாத்துக்கும் மக்களுக்கு இதே மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் தான் விஜய் சேதுபதிக்கெல்லாம் தொடர்ந்து நிறைய கால் போயிருக்கு. அவங்க பிஆர் பண்றதுக்கு பதிலாக பார்வதிக்கு எகென்ஸ்டா பண்ணி விட்டாங்க. நம்ம பார்த்ததே வந்து என்னன்னா ஃப்ரைடே நைட்டு தான் அந்த விஷயம் வந்து ரொம்ப பூம் ஆனது. தேர்ஸ்டேவே பூம் ஆயிடுச்சு. இப்படி ஆயிடுச்சாம்ல, அப்படி ஆயிடுச்சாம்லன்னு. அவங்க பிஆர் வந்து பார்வதிக்கு பண்றதுக்கு பதிலா அவங்களுக்கு அகைன்ஸ்டா பண்ணி விட்டு மிகப்பெரிய இஷ்யூ ஆக்கி விட்டு அது வந்து என்னமோ அரசியல் 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 இப்ப மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வெளில வந்த ரெட் கார்டு வாங்கிட்டு வந்த பார்வதிக்கு 91 நாள் காசு போக கூடாதுன்றதுக்காக அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த பரிசுத்த ஆத்மாக்களை ஆனா அவங்க நீங்க திட்டாதீங்க. இல்ல, அவங்க ஸ்பேஸ்ல நிறைய கூட்டம் வருது, நிறைய மக்கள் கேக்குறாங்க. அதனால அவங்களுக்கு நிறைய கிரெடிட் ஆகுது. யூஎஸ் மணி. இல்ல 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 அது அவங்களே கிரெடிட் ஆகுறதெல்லாம் விட்டுருங்க. அவங்களே சொல்றதுதான். ஏங்க, நான் என்னோட ரிவ்யூல சொல்லியிருப்பேன், திருக்குறளை விட ஆபாச புத்தகம் அதிகமா விற்கும். அது போல கேவலமாக பேசுவதை கேட்க 1000 பேர் வருவான். சரியா? அதனால அப்படிதான் காசு சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் அரோராவை பத்தி பேச தகுதியே கிடையாது அப்படின்றதை சொல்லி கொண்டு அரசியல் அவங்க இவங்க மட்டும் இல்ல. இன்னொரு பார்வதி பார்வதி கோவப்படணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க மேலதான் கோவப்படணும். அதுக்கப்புறம் தான் விஜய் சேதுபதி நம்ம மேல எல்லாம் கோவப்படணும். இது ரொம்ப நமக்கு வந்து வியாழக்கிழமையே இந்த நியூஸ் தெரிஞ்சு மிகப்பெரிய இல்ல. நான் எங்கேயாவது ஒரு போஸ்ட்ல பார்வதி நாசமா போகணும், பார்வதி இனிமே வாழ்க்கையில வாழவே கூடாது அப்படின்னு எங்கேயாவது பேசியிருக்கேனா? அவங்க நல்லா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், ரெட் கார்டு வாங்கிட்டாங்க பரவாயில்ல, அவங்க வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு பாசிட்டிவிட்டியா பேசுறது நானு. வாழ்க்கை போயிடுச்சு வாழ்க்கை போயிடுச்சு வாழ்க்கை போயிடுச்சுன்னு சொல்லி இவனுங்க சோசியல் மீடியால பரப்புனதுல எவனுமே வாழ்க்கை தரமாட்டான். ஓ அதான் போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் எப்படி நாம போய் தர்றது? எப்படி வாய்ப்பு தர்றது? நான் சப்போர்ட் வேற பண்ண மாட்டோம்னு ஒரு போஸ்ட் வேற போட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னு நமக்கெல்லாம் தெரிய வச்சுச்சு. இல்லங்க, ரெட் கார்டு வாங்கிட்டா சம்பளம் வராதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெட் கார்டு வாங்கினா சம்பளம் வரும்ன்றது தெரிஞ்சிச்சுங்க. அந்த சேஞ்ச நீங்க புரிஞ்சுக்கீங்க. அதான் திருப்பி சப்போர்ட் காரணமா? அரசியல் பிரதீப் எப்படி அமைதியா இருந்தாரு ரெட் கார்டு வாங்கிட்டு, அவருக்கு அழகா சேலரி போச்சு. இவங்க அதை பண்ண விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பாசிட்டிவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நெகட்டிவ் தான் இவங்களுக்கு பார்வதிக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க மாயா வந்து பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுக்கும் போது முட்டு கொடுத்தாங்க தெரியுமா? இந்த மொத்த கும்பலும், ஒரு ஆள் 2 ஆள்லாம் சொல்ல, மொத்த கும்பலோட ட்வீட் அவங்க பேஜ்ல இருக்கும். ஓகே, அதை எடுத்து போட்டு அப்ப மாயாலாம் நடிச்சது நடிப்பா கோபால் அப்படின்னு போடுங்க. ஜாக்லினே போட்டாங்க,
இது தப்பு, அவங்க 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னு ஜாக்லின் போட்டாங்க. போடலையா? இவங்க சப்போர்ட் பண்ண ஜாக்லின் தானே போட்டாங்க. அங்கேயே முடிஞ்சு போச்சா? இவங்க சீசனுக்கு தகுந்த ஆளை மாத்துவாங்க, கண்டென்ட்டை மாத்துவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இவங்க கடைபிடிக்கும் எத்திக்ஸையே மாத்துவாங்கன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சு. அதுல வேர்ட்ஸ் சரளமா யூஸ் பண்றாங்க. அந்த அபியூசிவ் ஒரு டாக்ஸிக்கான லாங்குவேஜ். சரி, அதெல்லாம் வியூவருடைய வியூ ஆமா. அதெல்லாம் நம்ம யாரும் சொல்லக்கூடாதான், பண்ணக்கூடாதுன்னு. அதெல்லாம் சொல்லிட்டா த்ரெட்டனிங் அது பேரு. இந்த உலகத்திலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றதே த்ரெட்டனிங்கா. அப்ப கவர்மெண்ட் நம்ம மேல வந்து த்ரெட்டனிங் பண்ணுது. சட்டம் புத்தகமே நம்மள த்ரெட்டனிங் பண்ணிருக்கு. இது தப்பு பண்ணா இந்த தண்டனை அப்படின்னு சட்ட புத்தகம் இருக்குல்ல, அது நம்மள த்ரெட்டன் பண்ணுது. எங்களை எதுவுமே பண்ண விடாம தடுக்குது போல அவங்கள. எவ்வளவு தூரம் சூப்பரா இருந்துச்சு தெரியுமா அந்த ஸ்பேஸ். ஒரு 30 நாளுக்கு எவ்வளவு அருமையா பேசினாங்க. ஒரு ஸ்பீக்கரும் அவ்வளவு தங்கமா பேசினாங்க. ஆனா அப்படியே ஒரு திட்டு. சாரி கைஸ் கால் வந்துருச்சு. கேக்குதா? கேக்குது. அவங்களோட தரம் அவ்வளவுதான். தரம்லாம் விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன், ஒருத்தவங்களை புடிச்சிச்சுன்னா முட்டாத்தனமானா போய் சப்போர்ட் பண்றாங்கன்னா அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. முடிஞ்சிருச்சு, வெளில போயிட்டாங்க. இப்ப என்ன பண்ணும்? வெளில போனோம் இழுத்து வந்து திருப்பி கேம்ல உட்கார வச்சுக்கலாமா? அதுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உட்கார வைக்கிறது பதிலா உங்க வீட்டுல உட்கார வச்சுக்கீங்களேன். வாரத்துக்கு ஒரு வீடுன்னு எல்லாரும் வீட்டுக்கும் அனுப்பி சந்தோஷமா இருங்களேன். உங்க ஃபேனை கொண்டாடுங்களே. இந்த மூக்குத்தி அம்மன்ல கூட்டு போய் அம்மனை உட்கார வச்சிருப்பாங்களே வீடு ஃபுல்லா. அந்த மாதிரி இவங்களை நீங்க அவ்வளவு தூரம் பிரைஸ் பண்ணி அவங்களுடைய ஒரு நடை உடை அவங்க பேச்சு அப்படின்னு சொல்றது கண்ணை திருப்புறது வரைக்கும் ரசிக்கிறீங்களே. சந்தோஷமா அவங்களை கூட்டு போய் கொண்டாடுங்களே. அவங்களுக்கு முடிஞ்சா கிரௌட் ஃபண்டிங்ல ஒரு படத்தை ரெடி பண்ணி அவங்க ஒரு படம் நடிக்க வச்சு அந்த படத்தை 100 நாள் தியேட்டர்ல லத்திகா பவர் ஸ்டாரை விட அதிகமாக தியேட்டர்ல கூடிய படமா ரெக்கார்ட் பிரேக் பண்ணுங்க. நாங்க என்ன வேணாம் சொல்ல போறோம்? மீட்டப் கூட பிஆர்டி காசு வாங்கி தான் பண்ணுவாங்க. எனக்கு இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் புரியல. எனக்கு இது ஒரு $1000 கொஸ்டின். யாராவது ஒரு ஆள் நியாயமா பதில் சொல்லுங்க. பிக் பாஸ் பார்வதி இல்லாம போர் அடிக்குதுன்றாங்க. நைட்டு பிக் பாஸ் பார்த்துட்டு அதையே பேசுறாங்க. போர் அடிக்கிற விஷயத்த பாக்குறீங்களே, அப்புறம் ஏன் அதை சொல்ற? ஆக்சுவலா ஆனா ஜோ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. இந்த த்ரெட்டனிங்ன்றது இருக்குல்ல, அதுக்கு இவனுங்க வச்சிருக்கிற இதுவே வேறையா இருக்கு. இப்ப த்ரெட்டனிங்ன்றது என்னன்னா, இப்ப ஜோ ஒரு வேலை இல்ல யாரோ ஒருத்தர் நான் வந்து ஒருத்தர்கிட்ட இங்க பாருங்க இந்த கேஸை நான் போட போறேன், நீங்க எனக்கு காசு அமிச்சிங்க அப்படின்னா நான் வந்து உனக்கு இந்த கேஸை போட மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது த்ரெட்டனிங். அது வந்து என்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை வச்சு நான் மிரட்டுறது. நீ உன்னை சரி பண்ணிக்க, இதை மாத்திக்க, இதை நான் டாலரேட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது த்ரெட்டனிங்னா கபாலில வர வசனம் மாதிரி தான். இஃப் யூ திங்க் திஸ் இஸ் த்ரெட்டனிங், எஸ் ஐ ஆம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். த்ரெட்டன் தாண்டா பண்றேன், ஒழுங்காரு இல்லாட்டி போலீஸ் கழுதிங்க போயிருவேன் அப்படின்னு சொல்ற த்ரெட்டனிங் உனக்கு தோணுது அப்படின்னா ஸ்லட் ஷேமிங் பண்ணி நீ இருக்கிற மொத்த பேரையும் ஒரு 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 அவ்வளவு பேர் இருக்காங்க, அத்தனை பேரையும் நீ முகம் சொல்லிக்க வைக்கிற. என்னடா அது இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி பண்ண வைக்கிற. உனக்கு அது இதுவா தெரியல, உனக்கு அது நம்ம பண்ற செயல் வந்து மோசமா இருக்குன்னு தோணல, அபியூசிவா இருக்குன்னு தோணல அப்படின்னா இதை பண்ணினா நீ கழுதிக்க போயிருவேன்னு சொல்ல உனக்கு த்ரெட்டனிங் இருக்குன்னா ஆமா பயம்தான் முறுத்துறேன். பயமுறுத்தினா வச்சு நீ மனுஷனா நடந்துக்குவியான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்புறம் இன்னொன்னு, யார் இல்லாமையும் இந்த கேம் நடக்கும். பிக் பாஸ்ன்ற ஷோ ஒரு ஆளை நம்பி கிடையாது, எந்த ஒரு ஆளையும் நம்பி கிடையாது. 20 பேரு 100 நாள் இருக்காங்க ஒரு இடத்துக்குள்ள அப்படின்னா கண்டென்ட் தன்னால வரும். என் வீட்டுக்குள்ள கேமரா வச்சாலே இதே அளவு கண்டென்ட் வரும். வெறும் 4 பேர் இருக்கிற வீட்டுல இதே சண்டை இருக்கும், காதல் இருக்கும், இது திட்டு இருக்கும், துரோகம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படிங்கிறப்ப அங்க 20 பேர் யார் யாருன்னே தெரியாதவங்க இருக்கும்போது கன்ஃபார்மா அது தன்னால நடந்துரும். எந்த ஒரு தனிநபரையும் நம்பி இந்த கேம் கிடையாது. இவங்க எவ்வளவு தூரம் மோசமான ஆட்கள். ஒன்னே கானாவினத் ஃபேன் சாம்பா ஒன்னு சொல்லிக்கிறேன். அதாவது இப்ப எப்படின்னா, இந்த ரெக்கார்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு கானாவினத் ஆர்மியில இந்த மாதிரி அரோராவை இந்த மாதிரி பேசுறது இல்ல, இந்த மாதிரி இதை போடுறது ட்வீட் போடுறது எனக்கு தெரிஞ்சு அதுதான் இருக்கு. அது என்னன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்க போட்டோமா, நான் இதுக்கு முன்னாடியும் இவங்க வச்சிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் எதுவும் போட்டது இல்லை. ஆனா இது கானாவினத்ஸ்ன்னு நிறைய பேர் நரேட்டிவ் செட் பண்றாங்க. அது எப்படின்னு தெரியல. அது மட்டும்தான் பிரதர் நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன், எப்பொழுதுமே நம்ம சார்பா பேசினா போதும்.
நம்ம ஒரு ஃபேண்டமையோ இல்ல நம்ம ஒரு கூட்டத்தையோ ரெப்ரசென்ட் பண்ணி நான் இவங்க சார்பா பேசுறேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஏங்க நீங்க நம்ம பேசுறது நினைக்கிற மாதிரி அவங்க கிடையாது புரிஞ்சுக்கல எல்லாரும். அப்படி உங்களை நான் யாருக்கும் அத்தாரிட்டி இதை எடுத்துக்கல. இதுக்கு முன்னாடி அப்படி இல்ல. ஜோ பிரதர் சொல்ல வந்தீங்க, ஓவர்லேப் ஆயிடுச்சு. இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன், முடிஞ்சு போய் லேட் ஆயிடுச்சு கைஸ். நாம இதை வந்து நைட்டு தொடருவோம். நைட்டு மறுபடியும் ஸ்பேஸ் போடுகிறேன். ஓகேவா? ப்ரோ நன்றி. ஒரு டிஎம் வந்திருக்கு, இந்த இவர் இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்றாங்க. இந்த விஜய் யூஎஸ் யூகேல ஒரு எக்ஸ்போஸ் பண்ணீங்களே, அதை ஒரு இன்டர்வியூ எடுத்து லைவ் போடுங்க, அப்பதான் ஃப்ராட்மேன் எக்ஸ்போஸ், அவர் ஓவரா பண்றாரு அப்படின்னு அவர் பண்ணுங்கன்னு இல்ல சொல்லி இல்ல ஒரு இல்ல DM. ப்ரோ, இல்ல 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 நான் என்ன சொல்றேன், அது முடிஞ்சிருச்சு, அவனுக்கு காசு வந்துருச்சு. சரியா? எனக்கு ஃப்ராட்மேனை எக்ஸ்போஸ் பண்றதை விட விக்டிமுக்கு காசு போடும். அதுதான் என் ப்ரியாரிட்டி. ஓகேவா? நான் அந்த ஆளை எக்ஸ்போஸ் பண்ணி அதுல பப்ளிசிட்டி அவருக்கு தேடுறேன். தயவு செய்து அவருக்கு நீங்க பப்ளிஷ் தர்றீங்களா இல்லையா, தயவு செய்து அவருக்கு விளம்பரத்தை கொடுக்காதீங்க. ஏன்னா ஓப்பனா ஆமா ஒருத்தங்களை கோட் பண்ணி விஜய் சேதுபதி வந்து இந்த மாதிரி உள்ள போயிட்டு வந்தாரு ஒருத்தங்களுக்கு அப்படிங்கிற அளவுக்கு கேவலமா பேசுற ஒருத்தரை கோட் பண்றாரு அப்படின்னா அவருக்கு தயவு செய்து விளம்பரம் கொடுக்காதீங்க. அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன், அவங்க வந்து நம்ம பேசுறதுக்கே தகுதியற்றவர்கள். ஓகேவா? அவங்க ஒண்ணுமே கிடையாது. என்னைக்கு ஒருத்தரை ஏமாத்தி ஃப்ராடு பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டாரோ அங்கேயே முடிஞ்சிருச்சு. அவரு காசு தர வேண்டி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இப்ப காசு வந்துருச்சு. அவர் யாரோ நான் யாரோ, அவ்வளவுதான். விக்டிமுக்காக ஃபாலோ பண்ணேன். எனக்கு வர வேண்டிய காசை விட என் விக்டிமுக்கு காசு போடணும்னு நினைச்சேன், போயிடுச்சு. நான் நினைச்சிருக்கலாம் விக்டிமுக்கு 5 lakhs, எனக்கு 11 lakhs பெண்டிங், நான் 11 lakhs வாங்குறதா முக்கியம்னு சொல்லிட்டு அவருக்கு சிக்னேச்சர் அடிச்சிருக்கலாம். அவர் இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட நல்லா பேசியிருப்பாரு. ஆனா நான் அப்படி போலையே. எனக்கு வர்ற 11 லட்ச ரூபா வரலனாலும் பரவாயில்ல, என் விக்டிமுக்கு 5 லட்ச ரூபா போடணும்னு நினைச்சேன், போயிடுச்சே. அவ்வளவுதான். 11 lakhs உங்களுக்கு சீக்கிரம் வந்துட்டோம் சட்ட ரீதியா. நான் மறுபடியும் சொல்றேன், நான் அங்க அவ்வளவு பண்றேன், இந்த இடத்துக்கு இவ்வளவு பண்றேன் அப்படின்னு நான் எங்கேயும் பில்டப் கொடுத்தது கிடையாது. ஓகேவா? அதாவது என்னைக்குமே ஓப்பனா நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன், இத்தனை கம்பெனியில இருக்கேன் அப்படி கம்பெனில இருக்கேன் ஒருத்தர் சொல்றான் தெரியுமா, அவன் தான் ஃப்ராட் பண்றான். ஓகேவா? நம்ம பில்டப் தரவே வேணாம். நம்ம வேலையை பார்ப்போம். நம்மளுக்கு 1008 வேலை இருக்கு. கர்மா வில் ஹிட் ஆன் ஹிம் அகைன். விஜய்க்கு பண்ணதுக்காகத்தான் அந்த ஆள் ஜெயிலுக்கு போனான். எனக்கு பண்ணதுக்கும் போவான். நான் அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். ஓகேவா? உங்க எல்லாருக்கும் நல்ல தகவல் வரும். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோ மைக்கேல். ஷூர் ப்ரோ. நன்றி மக்களே. நன்றி. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ப்ரோ.